திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணிகுன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பொன்னார் மொழி நபர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் பெருங்கருணை நாயகுடர்மர் கேடலியப்பர் திருவடி தாமர்களை மனமொழி மிகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலை வணங்கி புரையாசிரி சிவக்கவுனையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் மனமொழி மிகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தொண்டர் புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணத்திலே இறைவன் நம்பிகளை தடுத்தாட்கொண்டு வெண்ணெய் நல்லூரிலே பித்தா பிறைசூடி என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தை பாடி அதற்கு பிறகு பெருமான் திரு தவத்துறை என்று சொல்லக்கூடிய இந்த தவத்துறைக்கு வருகின்ற வழியிலே அவர் திரு வெண்ணெய்நல்லூர் என்று சொல்லக்கூடிய திருப்பதியிலே அவர் அங்கு திருப்பதிகம் பாடுகிறார். வெண்ணெய்நல்லூரில் ஆட்கொண்டதுக்கு பிறகு திரு நாவலூர் செல்லுகிறார். இந்த நாவலூர் பதியிலே அவர் கோவலன் நான்முகன் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுகிறார். அந்த பாடல் தான் இன்றைக்கி நாம் சிந்திக்கணும். 78வது திருப்பாடல் தடுத்தாட்கொண்ட புராணத்தில். இப்போ இறைவன் அவரை வெண்ணெய்நல்லூரில் ஆட்கொண்டு அங்கு பித்தா என்று சொல்லி அடியெடுத்து கொடுக்க இறைவனை பித்தா பிறைசூடி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் பாடி அதற்கு பிறகு சாமி சொல்கிறார், தலங்கள் தோறும் சென்று பாடுவது உன்னுடைய ஒரு பணியாக இருக்கட்டும் சொல்லுகின்ற பொழுது அடுத்த திருப்பதியாக அவர் அவதரித்த திருநாவலூர் வர்றார். அப்படி திருநாவலூரிலே திருப்பதிகம் பாடி அதற்கு பிறகு திரு தவத்துறை என்று சொல்லக்கூடிய பதிக்கு போக போகிறார். நாவலூர்கோன் ஆரூரன் தன்னை வெண்ணெய் நல்லூரின் மேவும் அருட்துறை அமர்ந்த வேதியர் ஆட்கொண்டதன் பின் பூவலரும் தடம் பொய்கை திருநாவலூர் புகுந்து தேவர் பிராந்தனை பணிந்து திருப்பதிகம் பாடினார். தேவர் பிரான் தனை பணிந்து நம்பிகள் அங்கு இறைவனுடைய திருவடிகளை வணங்கி இப்போ தான் 3 நாளைக்கு முன்னாடி தான் அங்கே குடமுழுக்காச்சு. வியாழக்கிழமை தான் அங்கே குடமுழுக்காச்சு இந்த நாவலூர் கோயிலில். அதுதான் நம்பிகள் அவதரித்த ஒரு தலம். நம்பிகளுக்கு அரண்மனை அறக்கட்டளை சார்பாக நம்ம தியாகராஜ எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கற்கோயில் கட்டியிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இறைவனுக்கு இப்போ தான் திருக்குடமலுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஆச்சு. அந்த பதி தான் இப்போ அங்கே போயிருக்கிறார். இப்போ திருநாவலூரராகிய நம்பி ஆரூரர் தம்மை வெண்ணெய்நல்லூரிலே திருவருட்துறையிலே எழுந்தருளி அவர் வேதியராகி ஆட்கொண்டபின் இறைவன் அவரை வேதியராக ஆட்கொள்ளுகிறார். அதற்கு பிறகு பூக்கள் மலர்கின்ற பொய்கைகளை உடைய திருநாவலூரிலே தேவதேவனாகி இறைவனை பணிந்து தேவார திருப்பதிகம் பாடினார். பெருமான் எப்படிப்பட்டவன்னா தேவதேவன் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். எல்லா தேவர்களும் சிவபெருமானை வணங்குவாங்க, ஆனால் சிவபெருமான் யாரையும் வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆமாம், ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவர்கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்கோன்னா தேவர்களுக்கெல்லாம் அரசன். ஏன்னா எல்லா கடவுள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் சிவபூஜை பண்ணியிருக்கிறார் எங்கே? திருமுருகன் பூண்டியில் இல்லைங்களா? அதான் நமக்கு முருகநாத சாமின்னு பெயர். அதே மாதிரி திருமால் சிவபூஜை பண்ணியிருக்கார், திருமால் பேர் திருவேளிமலை. இங்கே எல்லாம் திருமால் பூஜை பண்ணியிருக்கிறார். கணபதி பூஜை பண்ணியிருக்கிறார், அதுக்கு பேர் கணபதீச்சரம். திருச்செங்காட்டங்குடி கணபதி பூஜை பண்ணியிருக்கிறார். உமையம்மை சிவ பூஜை பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் அந்த என்ன சொல்கிறது, அது ஏகாம்பரநாதர் கோயில் தான் உமையம்மை பூஜை செய்தது. இந்திரன் பூஜை செய்தார். இப்படி எல்லா தேவர்களும் பூஜை செஞ்சுருக்கிறாங்க. நமக்கு திருமால் பூஜை செய்தார் அப்படிங்கிறது பவானி கூடுதுறை பதிகத்தில் சொல்கிறார். பொய்யா மறையானும் பூமி அளந்தானும் போற்ற மன்னி என்று சொல்லி, பொய்யா மறையான்னா பிரம்மன், பூமி அளந்தான்னா திருமால், 2 பேரும் போற்றி வழிபாடு செய்திருக்கிறாங்க நம்ம பவானி கூடுதுறையில். மற்ற இடங்களெல்லாம் தேடி காண முடியாத பெருமான் சொல்லுவார். ஆனால் பவானி தேவாரத்தில் மட்டும் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, திருமாலும் பிரம்மனும் பெருமானை போற்றி வழிபாடு செய்தார்கள் அப்படின்னு சொல்லுவார். பொய்யா மறையானும் பூமி அளந்தானும் போற்ற மன்னி செய்யா எரியா உருவமுற வழங்கும் திருநனாவே என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தில் சொல்கிறார். இப்படி அந்த அருட்துறை அமர்ந்த வேதியராய் திருவருட்துறையில் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திலே அமர்ந்தவர். அப்படி வீற்றிருக்கக்கூடிய பெருமான் பூவலரும் தடம்பொய்கை திருநாவலூர் என்று சொல்லி அந்த திருநாவலூர் நம்பிகள் தன் அவதரித்த அந்த திருப்பதிக்கு வருகிறார். அங்கே திருப்பதிகம் பாடுறார். அந்த திருப்பதிகம் தான் கோவலன் நான்முகன் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகம்.
அது நட்டராக பணிலி அமைய பெற்றது. அந்த பதிகத்தினுடைய குறிப்பு என்னென்னா, திரு நாவலூரிலே எழுந்தருளிய இறைவனே, புத்தூரிலே வேதியராக வந்து வழக்கிட்டு நான் வன்மைகள் பேசும் விடாது என்னை திருவெண்ணெய்நல்லூரிலே சபை முன்னே கொண்டு வந்து ஓலை காட்டி ஆளாக கொண்டருளியவன் என்று. அதாவது இவர் வந்து திருமணத்தில் சடங்கவி சிவாச்சாரியருடைய திருமகளாருடைய திருமணம் நடந்து அது நடக்கக்கூடிய நேரத்தில் மணமகனாக மணக்கோலத்திலே அங்கு அமர்ந்திருக்கின்ற பொழுது சாமி எப்படி வந்தார்? ஒரு வேதியராக, ரொம்ப வேதியராக வந்து, வயதான ஒரு வேதியர் போல வந்து பெருமான் வந்து நீ என்னுடைய அடிமை என்று சொல்லி, அது அவர் அடிமை இல்லைன்னு சொல்ல ஆவணத்தை எல்லாம் காட்டி ஆட்கொண்டார் பெருமான். அந்த செய்தியெல்லாம் இந்த பதிகத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியிருக்கிறார். இப்படி என்னை எல்லாம் வந்து ஆட்கொண்டார் பெருமான் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அதுதான் இந்த திருப்பதிகம். பதிகத்தினுடைய பாட்டு குறிப்பு என்னென்னா, பித்தனென்றே பாடுவாய் என்ற ஆணையின்படி பாடிய முதல் திருப்பதிகத்துக்கு பிறகு இன்னும் பல்லாருணைகள் நம்புகள் பாடுக என்று சொல்லி பெருமான் ஆணையிடுறார். இதே போல் இந்த உலகத்தில் என்னுடைய புகழை பாட வேண்டும் என்று சொல்லி பெருமானுடைய ஆணை சுந்தரருக்கு. அதனால தான் எல்லா பதிகள் தோறும் சென்று பாடுறார். நமக்கு கிடைச்சது வெறும் 100 பதிகம்தான். ஆனால் அவர் பாடியது 38,000 பதிகங்கள். அப்படின்னா 3,80,000 பாட்டு பாடியிருக்கிறார் சுந்தரர். ஆனால் கிடைச்சது நமக்கு வெறும் 100 பதிகம்தான், 1000 பாட்டு தான். அதில் ஒன்று நம்முடைய அவினாசி, திருமுருகன் பூண்டி, அதே மாதிரி திரு பாண்டி கொடுமுடி. கொங்கு நாட்டில் 4 தலங்களில் பாடியிருக்கிறார். திருமுருகன் பூண்டி, அவினாசி, அப்புறம் நமக்கு பாண்டி கொடுமுடி, அப்புறம் வந்து இது வெஞ்சமாங்குடல் என்று சொல்லக்கூடிய கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெஞ்சமாங்குடல். இந்த 4 தலங்களில் பாடியிருக்கிறார். நான் அப்பர் சாமிகள் பாடினது கொங்கு நாட்டில் ஒரே தலம்தான். அது ஒரே தலை எதுன்னா கொடுமுடி மட்டும்தான் பாடியிருக்கிறார் அப்பர் சாமிகள். ஞானசம்பந்த பெருமான் பாடியது திருநனா என்று சொல்லக்கூடிய பவானி, அதே மாதிரி திருச்செங்கோடு, கொடுமுடி, அதற்கு பிறகு கரூர். 4 தலங்கள் பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். இப்படி மூவர் முதலிகளும் பாடிய பெருமையுடையது ஒரே ஒரு பதி கொங்கு நாட்டில் பாண்டி கொடுமுடி தான். அதில் 3 பேரும் பாடியிருக்காங்க. அதுபோக திருவாசகத்திலையும் பாடல் பெற்ற ஒரு பதி அந்த கொடுமுடி என்று சொல்லக்கூடிய திருப்பதி. இப்படி இந்த திருப்பதிகத்தில் இறைவன் அவரை ஆட்கொண்டது, வெண்ணெய்நல்லூரில் ஆட்கொண்டதையெல்லாம் வைத்து பாடியிருக்கிறார். இன்னும் பல்லாருலகளை நம்போல் பாடு என்று ஆணையின்படி பாடியது இதே முதல் திருப்பதிகம். நம்பிகள் பாடிய தேவார பதிகங்களில் 2வது பதிகம் இந்த திருப்பதிகம். தம்மை இறைவன் தடுத்தாட்கொண்ட தொடக்கத்தில் பாடி துதித்திருப்பது காணத்தக்கது. நம்பிகள் சரிதத்தில் இப்பகுதிக்கு அகச்சான்று இதில் காணலாம் என்று சொல்லி இந்த பதிகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கோவலன் நான் முகன்பான் அவர் கோனும் குற்றேவல் செய்ய, இது திருப்பதிகத்தை சொல்கிறேன் நான். அப்படி இந்த வெண்ணெய்நல்லூரை நாவலூரை ஒன்றாக இணைத்து பாடிய திருப்பதிகம் இந்த பதிகம். கோவலன் நான் முகன் வானவர் கோனும் குற்றேவல் செய்ய மேவலர் புப்புறந்தி எழுவித்தவன் ஓரம்பினால் ஏவலனார் வெண்ணெய்நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாவலனார் கிடமாவது நம் திரு நாவலூரே. வெண்ணெய்நல்லூரில் வைத்து என்னை ஆளுங்கொண்ட நாவலனார் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். அப்படின்னா திருவெண்ணெய்நல்லூரிலே சபையோர் முன்பாக என்னை வைத்து ஆளாக கொண்டவர் இந்த பெருமான் என்று சொல்லி எல்லாரும் பார்க்கிற மாதிரி ஆட்கொண்டவன் இந்த பெருமான் என்று சொல்லி சொல்கிறார். தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாட்சபை முன் வன்மைகள் பேசிட வன்தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார், உண்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போகம் உணர்த்த நன்மையினார் என்று சொல்லி, அதாவது வன்மைகள் பேசிட, வன்மைகள்னால் என்னென்னலாம் பேசினார் சுந்தரர். நீ பித்தன் என்று சாமியை பார்த்து பித்தனோ மறையோன் என்று சொல்லி பேசினார். அதாவது இனி அடிமைன்னு சொன்ன உடனே ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன். இந்த ஐயருக்கு வயதானவருக்கு பித்து பிடித்து விட்டது என்று சொல்லி சொல்கிறாரு. ஆனால் சாமி அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பித்தன் என்று சொன்னாலும் சரி, பேயன் என்று சொன்னாலும் சரி, எதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது, அதற்கு நானே என்று சொல்லிட்டாரு. நீ எப்படி வேணாலும் பேசிக்கோ, அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் எனக்கு நீ வந்து அடிமை செய்யணும், அவ்வளோதான் என்று சொல்லி இறைவன் வந்து அங்கே அதான் சொல்கிறார். வன்மைகள் பேசிட வன்தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார், உண்மைகள் பேசவும் நான் வந்து பெருமானை வந்து உண்மைகள் பேசினேன். அப்படின்னா நான் ரொம்ப கடுமையாக பேசினேன், ஆனால் சாமி எனக்கு தண்டனையெல்லாம் கொடுக்கல, பொன்னை தந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பொன்னை தந்தார்னா தங்கத்தை தூக்கி தூக்கி கொடுத்தாருன்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பொன் போன்ற ஒரு வாழ்வு இறைவனுக்கு ஒரு தோழராக இருக்கக்கூடிய வாழ்வை கொடுத்தார் என்று சொல்லி பொன்னை தந்து என்னை
போகம் உணர்த்த தன்மையினார் என்று சொல்லி இந்த திருப்பதிகத்தில் தான் பாடுறார். இதில் தான் கடைசியாக 11வது பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நாதனுக்கு ஓர் நமக்கு ஓர் நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்செய்யும் ஊர் அணி நாவலூர் என்று ஓத நத்தக்க வன்தொண்டன் ஆரூரன் உரைத்த தமிழ் காதலித்தும் கற்றும் கேட்பவர் தம்பினை கட்டருமே என்று சொல்லி இந்த 11வது பாட்டில் நாதனுக்கு ஊர் பெருமானுக்கு ஊர் இந்த திருநாவலூர், என்னை ஆதரித்த நரசிங்க முனையருக்கு ஊர் அப்படின்னா அவர் சிவாச்சாரியார் குடும்பத்தில் சடையனாருக்கும் இசைஞானி பிராட்டியாருக்கும் மகனாக பிறக்கிறார். அவருடைய அழகை பார்த்து அந்த தேருருட்டி விளையாடி கொண்டிருக்கிற பொழுது நரசிங்க முனைய நாயனார் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர், அந்த அரசர் என்ன செய்கிறாரு, வளர்ப்பு மகனாக அவர் எடுத்துகிட்டு போயிடுறார். அவரை அப்பா கிட்ட போய் பேசி இந்த குழந்தையை நாங்கள் அரண்மனையில் வளர்க்கிறோம் என்று சொல்லி அப்போ காதல் பிள்ளையாக அவரை தத்தெடுத்து கொண்டு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிடுறார். அதை இந்த பதிகத்தில் பாடுறார். ஆமாம், நாதனுக்கு ஓர் நமக்கு ஓர் நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்செய்யும் ஊர் என்று சொல்லி அப்படி அணி நாவலூர் என்று ஓத நல்தக்க வன்தொண்டன் ஆரூரன் உரைத்த தமிழ், அப்படிப்பட்ட ஆரூரன் உரைத்த இந்த தமிழை காதலித்தும் கற்றும் கேட்பவர் அப்படின்னா அந்த பதிகத்தை யாரெல்லாம் பாடுகின்றார்களோ, அன்போடு யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவர்கள் வினை கட்டரும், அவங்களுடைய வினை நீங்கும் என்று சொல்லி பதிகத்தினுடைய பலனாக நமக்கு சொல்கிறாருங்க. இப்படி இந்த திருப்பதிகத்தில் இறைவன் தன்னை ஆட்கொண்டதை சொல்கிறாரு. அதே மாதிரி நரசிங்க முனைய நாயனார் இவரை எடுத்து அந்த ஆதரித்ததையும் இதில் வச்சு பாடுறார். ஆவணத்தால் வெண்ணெய் நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்டார் என்று சொல்கிறார். நாதனுக்கு ஊர் நமக்கு ஊர் நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்செய்யும் ஊர் அணைநாவலூர் என்று சொல்லி சொல்கிறாருங்க. இந்த தலத்தினுடைய விசேஷம் என்னென்னா, நம்பிகள் அவர் அவதரித்த தலம் ஒன்று இல்லைங்கன்னா, நம்பிகள் அவதார தலம். சடையநாயனாரும் இசைஞானி அம்மையாரும் இல்வாழ்க்கை நடத்தி வழிபட்டு நம்பிகளை பெற்று பேரடைந்த ஒரு தலங்க. அது சுந்தரமூர்த்தி சாமிகள் யாருன்னா, இந்த பிறப்பில் நமக்கு பார்த்தா அவர் இங்கே நாவலூரில் அவதரித்தவர். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார், இறைவன் இருக்கக்கூடிய அந்த கைலாயத்தில் இருந்தவர். கைலாயத்தில் பெருமானுக்கு அணுக்க தொண்டராக பூவும் நீரும் கொண்டு அணைந்து நின்றவர் தான் சுந்தரர். சாமிக்கு மலர் மாலை தொடுத்து போடுவது, அப்புறம் திருநீற்று பொக்கணத்தை கையிலே வைத்து கொண்டிருப்பதான் சுந்தரருடைய வேலை. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மண்ணுலகத்தில் பிறக்கணும்னு சாமி அருள் செய்கிறாரு. அந்த மண்ணுலகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு தவம் எந்த நாட்டுக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த திருநாவலூருக்கு தான் கிடச்சிது. அதான் அதுக்கு பேர் என்னென்னா திருமுனைப்பாடி நாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பர் சாமிகள் அவதரித்ததும் அந்த திருமுனைப்பாடி நாடு தான். திரு ஆமூர் என்று சொல்லுவது அப்பர் சாமிகள் அவதரித்தது. அப்புறம் திருநாவலூர் என்று சொல்லுவது சுந்தரர் அவதரித்தது. 2 ஊருக்கும் தொலைவு எவ்வளோன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்குது, வேறு இன்னும் ரொம்ப அதிகமெல்லாம் இல்லை. அதனால் சேக்கிழா பெருமான் என்ன சொல்லுவார்னா, அந்த நாவுக்கரசருடைய புராணத்தில் 2 நாயன்மார்கள், 2 பரமாச்சாரியர்கள், நமக்கு நாயன்மார்கள் ஒன்று, அதற்கு மேலே பரமாச்சாரியார்கள் 4 பேர் பரமாச்சாரியார். யார்? அப்பர், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இவங்களுக்கு பேர் பரமாச்சாரியாருங்க. ஆமாம், ஆச்சாரியார் அப்படிங்கிறது நமக்கு தீட்சை கொடுக்குறவங்க ஆச்சாரியார். அதற்கு மேலே பரமாச்சாரியார். இந்த பரமாச்சாரியார் 4 பேர் தான் மொத்தமே. அதில் 2 பேர் அவதரித்தது திருமுனைப்பாடி நாடு. அதுதான் சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறார்னா, மறந்தருத்தி நெறிமாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசு மாலால சுந்தரரும் பிறந்தருள உலதானான் நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி ஊர்ப்பாடும் சீர்ப்பாடு என்று சொல்லி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த நாடு எதுன்னு சொன்னால் திருமுனைப்பாடு நாடுங்கிறாரு. ஏன் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சாமிகள் கைலாயத்திலிருந்து இங்கே பிறக்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய அப்பர் சாமிகளும் அவரும் கைலாயத்தில் இருந்தவர் தான். அவருடைய பெயர் கைலாயத்தில் வாகீசர் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவர் திருவாமூரில் பிறக்கிறாரு. இப்படி 2 பெருமக்கள் அவதரித்ததுனால இந்த நாடு ரொம்ப புண்ணியம் செஞ்ச ஒரு நாடு என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அவ்வளவு சிறப்புடையது இந்த திருநாவலூர் என்று சொல்லுவது. இப்படி அந்த 2 பேரும் இசைஞானி பிராட்டியார், சடையநாயனார் 2 பேரும் இல்வாழ்க்கை நடத்தி நம்பிகளை பெற்றெடுத்து அந்த ஊரில் வாழ்ந்தது ஒரு பெருமை. வெண்ணெய்நல்லூர் அந்த ரோடு நிலையத்திலிருந்து தென்கிழக்கில் 5 நாளிகளவு அடையத்தக்கது. பன்ருட்டி நிலையத்திலிருந்து அந்த உளுந்தூர்பேட்டை வழியாக திருமுதுகுன்றத்துக்கு செல்லுகின்ற வழியில் இருக்கக்கூடியது. நடுநாட்டில் இது 8வது தலம். சுவாமி பெயர் நாவலேஸ்வரர்.
தேவியார் பெயர் வந்து சுந்தராம்பிகை. இத்தலம் இப்போது திருநாமநல்லூர் என்று வழங்கப் பெறுகிறது. தலத்தினுடைய மரம் வந்து நாவல் மரமாக அங்கே போற்றப்படுகிறது என்று சொல்லி சொல்கிறார். இப்படி இந்த திருவெண்ணைநல்லூருக்கு அருகில் இருக்கக்கூடியது தான் இந்த தலமும் என்று சொல்லி இந்த அளவுக்கு நமக்கு வந்து தலத்தினுடைய பெருமைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து ஆளாள சுந்தர பெருமாள் என்று சொல்லி அங்கே ஒரு ஆளாள சுந்தர பெருந்தெரு என்று சொல்லியும் அங்கே அந்த ஆலயத்தில் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அங்கேருந்து வந்து பதிகமெல்லாம் பாடி அங்கேருந்து திரு தவத்துறை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு போகிறாருங்க. இந்த தவத்துறையில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த தவத்துறையில் வந்து ஒரு பதிகம் பாடுறாருங்க. என்ன பதிகம்னா, மலையார் அருவி திரள்மாமணியுந்தி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அந்த பதிகத்தை பாடுனா நமக்கு பிறப்பு நீங்குங்கிறார் சேக்கிழார் பெருமான். அந்த மாதிரி ஒரு பதிகத்தை அங்கே பாடியிருக்கிறார். அதாவது நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் 4 பெருமக்கள், இதில் எப்படி ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அது மாதிரி சைவ சித்தாந்தத்தில் அதில் வந்து ஆச்சாரியார்கள் யார் அப்படின்னா, சந்தான ஆச்சாரியார்கள் அப்படின்னு சொன்னால் மெய்கண்டார், அருளந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார். அதில் முதலாவதாக பேசப்படுவர் வந்து மெய்கண்டார். மெய்கண்டார் அவதரித்தது அவர் வந்து வெண்ணைநல்லூரில். அப்புறம் அடுத்தது வந்து அருளந்தி சிவாச்சாரியார். அருளந்தி சிவாச்சாரியார் அவதரித்தது திரு துறையூர் என்று சொல்லக்கூடிய இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதி. அங்கே வந்து சாமிக்கு கோயில் இருக்குது. அதே மாதிரி அருளந்தி சிவாச்சாரியருடைய ஜீவசமாதி கோயிலிருந்து கொஞ்சம் தூரம் எதிர்த்த மாதிரி அங்கே இருக்கக்கூடியது. இப்படி இந்த தலத்துக்கு வந்து இப்போ போகிறார். அங்கேருந்து திருநாவலூர்லேருந்து திரு துறையூர் போகிறார். அந்த திரையூர் எப்படி போனார் அப்படிங்கிறத சொல்கிறார். சிவனுரையன் திருத்துறையூர் சென்றடைந்து தீவினையால் அவநெறியில் செல்லாமே தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தருள் என்று தம்பிரான் முன்னின்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார். அருமையான திருப்பதிகம். அதாவது இப்போ நமக்கு வந்து தவநெறினா என்ன அப்படின்னா, சைவ சித்தாந்தம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் தவநெறி, வேற ஒன்றும் இல்லை. சாத்திர அறிவு நமக்கு வேணுங்க. என்னதான் திருமுறைகள் கற்றாலும் கூட நமக்கு சைவ சித்தாந்த அறிவு வேணும். இந்த நம்பிகளுக்கு வந்து அங்கே தான் சாமி அதை கொடுக்குறார். தத்துவ ஞானம்னு சொல்லுவாங்க. அந்த தத்துவ ஞானம் எங்கே கிடைக்குது அப்படின்னா, அவருக்கு ஆட்கொண்டது வெண்ணைநல்லூரில் ஆட்கொண்டு அங்கே பாட ஆரம்பிச்சிடுறாரு. அதற்கு பிறகு அவருக்கு தத்துவ ஞானம் வேணும்னு சாமிகிட்ட கேட்குறார். அந்த பதிகத்தில் வந்து கேட்குறார். அப்படி கேட்கறதுனால இறைவன் வந்து அங்கே அந்த தத்துவ ஞானத்தை கொடுக்குறாரு. அங்கே ஒரு பதிகம் பாடுறாருங்க. அதுதான் மலையார் அருவி திரள்மாமணியுந்தி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அந்த பதிகம் எப்படிப்பட்ட திருப்பதிகம்னா, அந்த பதிகத்தை பாடுனா நமக்கு பிறப்பு நீங்குங்கிறாரு சேக்கிழார் பெருமான். அதான் சொல்ல, சிவனுரையும் திருத்துறையூர் சென்றடைந்து தீவினையால் அவனறியில் செல்லாமை தடுத்தாண்டாய் அப்படின்னார். அப்படின்னா தீவினையால் அப்படின்னா திருநாவலூரிலிருந்து சென்று சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் திருத்துறையூரை அணைந்து நம் இறைவன் திருமுன்பு நின்று அவரை விழித்து தீவினையால் அப்படின்னா தீவினை பயனால் அவனறியிலே செல்லாமல் என்னை தடுத்து ஆளாக கொண்டருளினாய். ஏன்னா சாமி மட்டும் தடுத்து ஆட்கொள்ளலைன்னா அந்த சடங்கு விசுவாசருடைய மகளை திருமணம் செய்திருப்பார். திருமணம் செய்து அவர் அப்படியே போயிருப்பார். இந்த நெறிக்கு மீண்டும் வந்திருக்க மாட்டார். அதனால் நான் தீநெறியில் செல்லாமல் என்னை நீங்கள் தடுத்தாட்கொண்டீர்கள் என்று சொல்லி அங்கே பாடுறாருங்க. தீவினையால் அவநெறியில் செல்லாமே தடுத்தாண்டாய் அப்படிங்கிறார். அப்படி அவநெறியில் செல்லாமல் தடுத்தாண்டு என்ன செஞ்சாராம், அடியாருக்கு தவநெறி தந்தருள் என்று அப்படின்னு சொல்கிறார். அவநெறி என்று சொல்லுவது ஒன்று. அவநெறியில் செல்லாமல் தடுத்தது அருட்துறை என்று சொல்லக்கூடிய வெண்ணைநல்லூர் இல்லைங்களா. வெண்ணைநல்லூருக்கு பேர் அருட்துறை. நம்ம துறைன்னு என்ன தெரியுங்களா, கரையேறக்கூடிய ஒரு இடங்க. ஆற்றுல வந்து குளிக்கிற துறை, துவைக்கிற துறை அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன, கரையேறக்கூடிய ஒரு இடங்க. அப்படின்னா நமக்கு வந்து அதாவது அவநெறியில் செல்லாமல் கரையேறியது அருட்துறை. இப்போ தவநெறி என்று சொல்லக்கூடிய இந்த சிவநெறிக்கு வரக்கூடியது தவத்துறை என்று சொல்லி, அது அருட்துறை, இது தவத்துறை. 2 துறை. ஆமாம், ஒன்று அவநெறியில் செல்லாமல் தடுத்தது வெண்ணைநல்லூர் இருக்கக்கூடிய அருட்துறை. இன்னொன்று தவநெறி கொடுத்து அருளியது திரு தவத்துறை என்று சொல்லக்கூடிய இந்த இடம். அதாங்க சொல்றார், அவநெறியில் செல்லாமை தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தருள் என்று. எனக்கு தவநெறி வேணும்னு சொல்லி சாமிக்கிட்டாங்க கேட்கிறார். நம்ம என்ன திருமுறைகள் எல்லாம் படித்தாலும் கூட நமக்கு அந்த தத்துவ ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த சைவ சித்தாந்த ஞானம் வேணுங்க. அப்படின்னா அதில் முப்பொருள் உண்மைகள் இருக்குது. அதாவது பதி, பசு, பாசம். பதின்னா இறைவன், பசுன்னா
ஆன்மா. பாசம்னா இறைவனையும் நம்மையும் தடுக்கக்கூடிய ஆணவ மலம். இதை மூணையும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா தான் எப்படி போய் நம்ம பெருமான் திருவடி அடையிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளை ஏன் சாமி அந்த மலம் தடுக்குது, இறைவனிடத்தில் செல்லாமல் தடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே இருக்குது? சைவ சித்தாந்தத்தில் தான் இருக்குது. அதாவது இது ஒரு இலக்கியம் அப்படின்னா சைவ சித்தாந்தம் என்று சொல்லுவது ஒரு இலக்கணம். இலக்கணம் தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ரொம்ப டீப்பாக போகணுங்கிறது இல்லை, என்ன விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது நம்ம தெரியணும். அதாவது சாத்திர ஞானம் தெரியணும். நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு நிறைய துன்பங்கள் வந்து கொண்டே இருக்குது. நம்மளும் கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறோம், ஆனால் அது தீர்ந்த பாடு இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சைவ சித்தாந்தம் படித்தா அங்கே விடை இருக்குதுங்க. அங்கே தான் விடை இருக்குது. சாத்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த காலகட்டத்தில் இப்போ அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். யாருக்கும் இன்பம்னா இன்பமாகவே வராது, துன்பம்னா துன்பமாகவே வராது, ரெண்டும் மாறி மாறி வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம் பல பிறப்புக்களில் நல்வினை தீவினை மாறி மாறி செய்திருக்கிறோம். அந்த தீவினை என்று சொல்லக்கூடிய அந்த தீவினை இப்போ நமக்கு அனுபவத்துக்கு வருகின்ற பொழுது அந்த தீவினையினுடைய பயன் எப்படி வரும்னா துன்பமாக வரும். அந்த துன்பத்தை நாம் அனுபவிச்சிட்டோன்னா அது கழிச்சாச்சுன்னு அர்த்தம். அப்படி துன்பத்தை அனுபவிக்கவே இல்லை அப்படின்னா நம்ம தீவினையை கழிக்கவே இல்லைன்னு அர்த்தங்க. அப்போ இப்போ நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு நமக்கு வரும், நல்ல ஒரு சந்தோஷமாக இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எத்தனையோ பிறப்புக்களை நல்வினை செய்திருப்போம். அந்த நல்வினையுடைய பயன் எப்படி வரும்? நமக்கு இன்பமாக வரும். அந்த இன்பம்தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் அப்படிங்கிறது அதான் இதம் அகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வருது அப்படின்னா, நாம் செய்த நல்வினை தீவினை கேட்டார் போல் வருது. இது எங்கே இருக்குதுன்னா சைவ சித்தாந்தத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சிட்டோம்னாவே போதும். இப்போ தவநெறி தந்தருள் என்று இப்போ நம்பிகளுக்கே தவநெறி வேணும்னு கேட்குறாரு. இப்போ நமக்கு வேண்டாமா? சுந்தரரே தவநெறி வேணும்னு கேட்குறாரு, சாமி அங்கே கொடுக்குறாரு. அதாங்க இந்த பதிக்கு ஒரு சிறப்பே அதுதான். தவநெறி தந்தருள் என்று தம்பிரான் முன்னின்று, தம்பிரான்னா சிவபெருமான் இல்லையா, அவர் முன்னின்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் அருள் பாடினார்னார். பவநெறின்னு என்ன சரிங்களா? பிறப்புக்கு விளக்காகக்கூடிய திருப்பதிகமா. இந்த திருப்பதிகத்தை பாடிட்டே வந்தோன்னா நமக்கு பிறப்பு நீங்குங்கிறார். அவ்வளவு சிறப்பான ஒரு பதிகம் இந்த பதிகம். அங்கனம் பாடிய நம்பிகள் திருநாவலூரிலிருந்து சென்று என்று சொல்கிறார், தீவினையால் அவநெறியை செல்லாமை தடுத்தாண்டாய் அப்படின்னார். இவ்வரலாறு திருமலை சிறப்புளை பகுதியில் முன்வரும் காண்க என்று சொல்லி, தீவினைன்னா முன்னர் செய்யப்படும் மனவேள்வி என்று சொல்லி ஆளாளம் சுந்தரம் பிள்ளை சொல்கிறாரு. ஆனால் சிவகணையோடைய உரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தீவினை என்று சொல்லுவது தீவினை பயனால் அவநெறியில் செல்லாமல் தடுத்தாண்டது என்று சொல்லி ரெண்டு பொருளும் சொல்கிறாங்க. அப்புறம் தவநெறி என்று சொல்லுவது சிவபூஜையில் செல்லக்கூடிய வழிங்க. இப்போ நம்மளாம் சிவபூஜை பண்ணுறோம் இல்லையா? அந்த சிவபூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதான் புலன்பழி செல்லாது மனத்தை ஒன்றுவித்து சிவபெருமானை இடைவிடாது நினைத்தலும் பூசித்தலுமே தவநெறி என்று சொல்கிறார். பெருமானை நம்ம தீக்க வாங்கினவங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா, முதல்ல உள்ளுக்குள்ளே வழிபாடு செய்யணும். அதுக்கு பேர் உட்பூசைன்னு பேருங்க, அகப்பூசை. அதற்கு பிறகு பெருமானுக்கு எழுந்தருள் செய்யணும். அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சாமியை அந்த சிவலிங்க திருமேனியில் எழுந்தருள் செய்யணும். அதற்கு பிறகு நம்ம பூஜை பண்ணணும். இப்படி தான் சிவபூஜை பண்ணுறது. அதாவது முதல்ல உள்ளுக்குள்ளே செய்யணும், உள்ளுக்குள்ளே செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சாமியை அந்த சிவலிங்க திருமேனிக்கு எழுந்தருள் செய்யணும். அதுதான் நம்ம அந்த பாட்டு சொல்கிறோம், மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலனைந்தின் வடியடை தமுதே ஊறி நின்று என்னுள் எழுவரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானை திருப்பெரும் துறையுரை சிவனே இருளாப்பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பேன்னு மணிவாசக பெருமான் சொல்கிறார் இல்லையா திருவாசகத்தில். அதுதான் இது வரைக்கும் உள்ளிருந்து ஊறி நின்று என்னை எழுவரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் அப்படின்னார். அப்படின்னா உள்ளுக்குள்ளே சாமி அப்படி ஊறி கிடக்கிறாராம். அந்த பெருமானை இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம வெளியில் எழுந்தருள் செஞ்சு அந்த சாமி அந்த சிவலிங்க திருமேனியில் எழுந்தருள் செஞ்சு பூஜை பண்ண போகிறோம். இதுதான் அகப்பூசை அப்படிங்கிறதுங்க. அதுவும் அது திருப்பள்ளி எழுச்சியில் சொல்வார், இது அவன் திருவுரு இவனவன் எனவே அதுவல சுவையனங்கிற பாட்டில் சொல்கிறார், இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருடும் அதுவளர் பொழி திரு உத்தரகோசம் அங்கையுள்ளாய் எதியமை பணிகொடு மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அப்படின்னா அவனாசி அப்புறம் நம்ம ஆன்மார்த்தமாக வச்சு வழிபாடு செய்கிறோன்னா, அவனாசி அப்புறம் எங்கே கொண்டு நம்ம இறக்குறோம், ஆவாகனப்படுத்துகிறோம்,
அந்த சிவலிங்க திருமேனியில். அப்புறம் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி நான் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் எதையமை பணிகொடுமாறு எதையமை பணிகொடுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளை. இன்றைக்கி நான் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் யாருடையது அப்படின்னா, நீ சொல்கிற நான் செய்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு நான் ஒன்றும் கர்த்தா கிடையாது, நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன் அப்படின்னா அதை முழுவதும் சாமிகிட்ட வந்து நம்ம முதல்ல ஒப்படைக்கிறது. இப்படி தான் சிவ பூஜை பண்ணணுங்க. நமக்கு அந்த பாடல் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அதில் பல அர்த்தங்கள் இருக்குது. அந்த மார்னின்ற எண்ணெய், அப்புறம் அதுபோல சுவையன, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல அருமையான திருப்பாடல்கள். இப்போ அந்த தவநெறி என்று சொல்லுவது என்னென்னா வேற ஒன்றும் இல்லை. தவநெறிங்கிறது சிவபூசை செய்து பெருமானை வழிபாடு செய்வது தாங்க. தவம் அப்படின்னா என்னென்னா சிவபூசை தான் தவங்க, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தவம்னா நம்ம வந்து தவம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம போய் கண்ணை மூடி காட்டில் உட்காந்துட்டு நம்ம வந்து ஒன்றும் எல்லா குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம குடும்பத்தில் இருந்தபடியே தவம் செய்யலாம். சிவபூசை தான் ஈண்டு சிவபூசிய தவம் என்று சொல்லுவாங்க. அப்படி அந்த தவநெறி என்று சொல்லுவது அந்த சிவபூசையில் செல்லும் வழி, புலன்வழி செல்லாத மனத்தை ஒன்றுவித்து சிவபெருமானை இடைவிடாது நினைத்தலும் பூசித்தலுமே தவநெறி என்று சொல்லி உட்பூசை புறப்பூசை முதலாக சிவ ஆகமங்களில் கூறியபடி சிவபூசை செய்யப்படுவது. தவம் முயல்வோர் மலர் பறிப்ப தேவாரத்தில் சொல்கிறாருங்க. அப்படின்னா தவம் முயல்வோர் ஒருத்தர் மலர் பறித்து பெருமானுக்கு சாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா தவம் செய்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம தினசரி மலர் பறித்து சாமிக்கு ஒரு பூவாவது வைக்கணும். ஆமாம், உண்ணும்போது மலர் பறித்துட்டு உண்ணாவூரும் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. ஆமாம், தினசரி நம்ம வந்து ஒரு மலராவது பெருமானுக்கு சாற்றி அதற்கு பிறகு நம்ம உணவு உண்ணணும் அப்படிங்கிறதான் நமக்கு விதிக்கப்பட்டது. நம்ம யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்கிறார் இல்லைங்களா. அது மாதிரி அப்புறம் இறைவன் அதற்கு இசைந்து கொடுத்தார் நம்பிகள் வேண்டியதும், இறைவன் அதற்கு இசைந்து கொடுத்தருளியதும், அதன்மேல் நம்பிகள் நின்றதும் இகுதே என்பது அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார். பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதியும் இதுவரை வந்த பவநெறிக்கு விளக்காகிய தவநெறி கொடுப்பதை என்று இனிமேலும் பவநெறி வாராமல் விளக்கி காப்பது இந்த திருப்பதிகம் என்று சொல்கிறாருங்க. என்பர் விளக்காகுங்கிற இப்பதிகம் நம்பிகளுக்கு தவநெறி தந்ததுமன்றி இதனை கற்று பயின்று ஒழுகும் உலகினர் யாவருக்கும் பாசநீக்கம் செய்து தவநெறி தருவதாம் என்று சொல்கிறாருங்க. இந்த பதிகத்தை பாடணுன்னா நமக்கு பாச நீக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வருங்க. பாச நீக்கம் வந்தாச்சுன்னா என்ன வரும், அடுத்தது சிவப்பேறு கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய பாசம் முதல்ல நீங்கணும். இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லணும் இல்லையா, அது முதல்ல நீங்கினா அப்புறம் பெருமானுடைய திருவருள் நமக்கு உள்ளுக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிறார். பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவநெறிதானேனார். பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தன வல்லார் அப்படின்னா பொய்யா தமிழ் அப்படின்னா நம்பிகளுடைய தமிழ் எப்பொழுதும் பொய் போகாது. அது என்ன சொல்கிறார், பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்கள்னா இறைவனை அடைவார்கள். மெய்னா இறைவனுங்க இல்லையா, மெய் அப்படிங்கிறது இறைவன், சத்துன்னு அர்த்தங்க. அப்போ மெய்யே பெறுவார்கள் தவநெறிதானே என்று சொல்லி இந்த பதிகம் நம்பிகளுக்கு தவநெறி தத்தது மட்டுமன்றி கற்று பயின்றொழுகும் உலகினர் யாவருக்கும் பாசநீக்கம் செய்து தவநெறி தருவது என்று சொல்றார். பொய்யா தமிழாக கருதியவாறே கொடுத்தே விடும் தமிழ் சத்தாகிய சிவனை காட்டும் பதிகமும் சத்தாகிய உண்மையே என்று சொல்லி எஞ்ஞான்றும் பொய்க்கின்றதில்லை என்று சொல்கிறாருங்க. நாவின் வாய்மையில் போற்றினார் ஞான சம்பந்தர் என்று சொல்லுவார் என்று இப்படி இவை ஆன்ம போதமின்றி சிவனேயாய் நின்று பாடப்பெற்றதனால் என்றும் பொய்யாதன ஆதலின் இறைவனைப் போலவே இவையும் பவநெறிக்கு விளக்கா. எப்படி இறைவனை வழிபாடு செஞ்சால் நமக்கு பிறப்பு நீங்குமோ அதே மாதிரி இந்த பதிகங்களை பாடினாலும் நமக்கு பிறப்பு நீங்கும். ஏன்னா அவர்கள் தன்னுடைய நிலையில் நின்று பாடலை, அவங்க வந்து சிவநெறியில் நின்று பாடிய திருப்பதிகம். அந்த பதிஞானத்தில் நின்று அவர்கள் வந்து பாடிய திருப்பதிகம் இதெல்லாம். தவநெறி தந்தருள் என்று வேண்டுதல் தகுதியா, அதாவது இப்போ திருக்கூட்ட சிறப்பில் என்ன சொல்கிறோம், ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலது ஒன்றினல் ஈரன்பினர் யாதும் குறைவிலர் வீரம் என்னால் விளம்பும் தகைதோ. அதுக்கு அடுத்த பாட்டில் கேடும் ஆக்கமும் கெட்டதிருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்னார் இல்லையா. அப்படின்னா பெருமானை கும்பிடுது மட்டும்தான் கடமையாக வச்சுருப்பாங்களாம் அடியார்கள். வீடு பேர் கூட கேட்க மாட்டாங்களாம். சரி, வீடு பேர் கூட கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தவநெறி கேட்குறது முறையா அப்படின்னா ஒன்றும் தவறு இல்லை. நம்ம என்ன உலகியல் பொருள் ஒன்றும் கேட்கல, தவநெறி தானே கேட்கிறாரு, அதை ஒன்றும்
தவறில்லை என்று சொல்லி, வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்ற அந்த அடியார் இலக்கணத்துடன் மாறுபடுமோ எனின் மாறுபடாது. கருமங்களே பிறவிக்கு காரணம் ஆயினும் அங்கனம் காரணமாகிய பிராரத்தங்களை அனுபவித்து கழிப்பதற்கும் மேலும் ஆகாமியங்கள் வந்து ஏறாமல் இருப்பதற்கும் கருமங்கள் செய்யப்பட வேண்டுமனவாம். ஆனால் இந்த கருமங்கள் மேலும் கருமங்களை சேர்ப்பதற்கன்றி முன்னை வினையை தொலைப்பதற்காக செய்தல் வேண்டும். அதற்காகத்தான் அப்பர் சாமி என்ன சொல்லார்னா, வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் என்று சொல்லி கருவிகரணங்களை அப்பர் சாமி தேவாரத்தில் சொல்கிறாருங்க. சாமி எதுக்கு வாயை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, இறைவனை வாழ்த்துவதற்கு. அப்புறம் நெஞ்சு எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? நினைக்க மடநெஞ்சும். இந்த தலை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை அப்படின்னார். அப்போ வாய் இறைவனை வாழ்த்துவதற்கு, நெஞ்சு பெருமானை நினைப்பதற்கு, தலை எதுக்குன்னா இறைவனை வணங்குவதற்கு என்று சொல்லி அப்பர் சாமி சொல்கிறார். இப்போ நம்முடைய கருவிகரணங்கள் எதற்காக நமக்கு அப்படின்னா, இறைவனை வழிபாடு செய்வதற்கு. மானுட பிறவி தாமும் வகுத்தது மானவா காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக வென்றே என்று சொல்லி சிவஞான சித்தியாரில் சொல்கிறாருங்க. அப்படின்னா இந்த மனித பிறவி எதுக்காக நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஆனிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக வென்றே, சிவபெருமானுக்கு தொண்டு செய்கிறதுக்கு தான் இந்த உடம்பு என்று சொல்லி நம்ம சொல்லணுங்க. இப்படி அறிந்தவருக்கு அவநெறியில் கருவிகரங்கள் செலுத்தப்படும் சிவநெறியில் புகுவிக்கும் என்று சொல்லி சொல்கிறார். சிவநெறியில் புகுவிக்கும் தவநெறியில் மட்டும் செலுத்த, அப்போது பிராரத்தம் மட்டும் உடலுளாய் அனுபவித்து கழிக்கப்படும் ஆதலின் தவநெறி வேண்டியது வீடும் வேண்டாத இலக்கணத்துடன் மாறுபடாது என்று சொல்லி சொல்கிறாருங்க. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும் என்று சொல்லி சொல்கிறாரு. அப்போ உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறி என்றது வேண்டாமையை வேண்டியதே அன்று பிரிதன்று. வேற ஒன்றும் கேட்கல அவர், தவநெறி தானே கேட்குறாரு. அப்படின்னா வேண்டாமை கேட்குற மாதிரி தான் இதுவும், அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்கல, தவநெறி தான் கேட்குறாரு. தவநெறி கேட்குறது அப்படிங்கிறது வேண்டாமை தான், அதில் ஒன்று மாறுபட்ட கருத்து இல்லை என்று சொல்லி சொல்லார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரந்தர வேண்டும். அப்பர் சாமிகள் கேட்குறாரு இல்லையா? அப்போ அதுக்காக அப்பர் சாமிகள் இப்படியெல்லாம் கேட்குறாரு நம்ம சொல்ல முடியுமா என்ன? இப்போ என்ன கேட்குறாரு? உன்னுடைய திருவடியை மறவாது இருக்கணுங்கிறார். காரைக்கிழமையார் கேட்ட மாதிரி தான், இரவாது இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். நாங்கள் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். நாங்கள் இப்போ பிறப்பு இருந்தால் இறைவனை நினைச்சு கொண்டு இருக்கணும். துஞ்சும் போது நின் நாமத்து திரு எழுத்தஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே என்று சொல்லி அப்படி உறங்குகின்ற பொழுதும் சரி, பிறகு உயிர் பாடைமேல் போகும் நாள் அப்படின்னாரு சுந்தரர் இல்லையா? அந்த நாளாக இருந்தாலும் சரி அஞ்செழுத்தை நினைத்து கொண்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. எழுத்தைந்தும் சாமன்றுரைக்க தருதி கண்டா எங்கள் சங்கரனே என்று சொல்லி சொல்கிறார். துஞ்சும் போதாக துணையனக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடுதுறை புலானே என்று சொல்லி சொல்கிறார். நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லுகின்ற பொழுது, உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனிதமையும் குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும். உன்னுடைய திருவடிக்கு ஒரு கற்றாவின் மனம் போல அப்படின்னா கன்றையின்ற பசுவை போல அந்த அன்போடு உன்னுடைய திருவடிக்கு நான் வரணும் என்று சொல்லி பெருமான் அங்கே வேண்டார். மணிவாசக பெருமான் இறைவனிடத்தில் வேண்டார். நம்பிகள் வேண்டிக் கொள்ளும் பிற இடங்களிலும் இவ்வாறே கொள்க என்று சொல்லி, பொன்னும் பெண்ணும் பொன்னும் முதலிய வேண்டுவதாக காணும் இடங்களிலெல்லாம் பிராரத்தம் கழிய கருவிகரணங்கள் பயன்பெற பொருட்டாகி கருத்தே கொள்கை என்று சொல்லி சொல்கிறார். நம்பிகள் பொன் பொருளெல்லாம் கேட்டது எதுக்கு அப்படின்னா, அவருக்காக அல்ல, வந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் கேட்டார். திருப்புகலூரில் அங்கே கேட்குறாரு அப்படின்னா அது எதுக்காக கேட்டார்னா, பங்குனி உத்தர திருவிழாவுக்கு திருவாரூருக்கு எல்லா அடியார்களும் வருவாங்க. 2 விழா நடக்கும் திருவாரூரில். மார்கழி திருவாதிரை ஒன்று, இன்னொன்று பங்குனி உருத்தரம். ரெண்டுமே பாத தரிசனம். தியாகேச பெருமானுடைய பாதத்தை 2 நாள் தான் பார்க்க முடியும் வருஷத்தில், வேறு நாள் எப்பவும் பார்க்க முடியாது. அடியார் பெருமக்கள் நிரம்ப வருவாங்க. வரக்கூடிய அடியார்களுக்கு பறவை நாச்சியார் என்ன செய்வாங்கன்னா, எல்லாத்துக்கும் உணவு கொடுத்து பொன்னும் பொருளும் கொடுப்பாங்க. அதற்காகத்தான் நம்பிகள் சாமிகிட்ட தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தரிகளா பொய்மையாளரை பாடாது
எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை என்ற பதிகத்தில் அங்கே செங்கல்லாம் அவருக்கு பொன்னாகுது. தலைக்கு வச்சு படுத்திருந்த செங்கல்லாம் பொற்கட்டிகளாக மாறிச்சு. அந்த பொற்கட்டிகளை வந்து என்ன பண்ணார் அவர்? பரவினாச்சியாருக்கு பொட்டியானமோ அல்லது ரெட்டவோட சங்கிலியெல்லாம் போடலை, வந்த அடியார்களுக்கு கொடுத்தார், அவ்வளோதான். அவரெல்லாம் ஒன்றும் பயன்படுத்திக்கல. சுந்தரர் வந்து பொன் கேட்டார், பொருள் கேட்டார் அப்படின்னா யாருக்காக கேட்டார்? அடியார்களுக்காக கேட்டார். தோற்றமுகும் முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும் தாரீரேல் அடியெடுக்கல் ஒட்டேன்னு சொல்லி சொன்னார் திருநகை காரணத்தில். திருநகை காரணத்தில் என்ன கேட்குறாருன்னா, சாமி திருவாரூரில் நீங்கள் பெரிய செல்வத்தை வச்சுருக்கிறீங்க, மறைச்சி வச்சுருக்கிறீங்க. திருவாரூர் அப்படிங்கிறது பெரிய ராஜதானி. நான் அதில் ஒன்று பார்த்துட்டேன். அதில் நான் பார்த்ததில் 1/3 பங்கு எனக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலைன்னா ஒரு அடி எடுத்து வைக்கிறது கூட மாட்டேன் அப்படின்னு பாருங்க. தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும் தாரீரேல் ஒரு பொழுதும் அடியெடுக்கல் ஒற்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 பங்குங்கிறத அவர் உரையாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கும் உங்கள் மனைவி உமையம்மைக்கு ஒரு பங்கு, உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க பாரு கணபதிக்கு முருகனுக்கும் ஒரு பங்கு, அடியார்களுக்கு ஒரு பங்கு, அந்த அடியார்களுக்கு இருக்கக்கூடிய பங்கு எங்கிட்ட கொடு, நான் அடியார்களுக்கு கொடுத்துக்கிறேன். இப்படி தான் சுந்தரர் கேட்குறாரு ஒழிய அது பங்கு போடுறாரு. அதை தோற்றமிகு முக்கூர் நிறைய செல்வங்கிட்ட இருக்குது, ஆனால் அதில் கொஞ்சம் நான் பார்த்துட்டேன், நான் பார்த்ததில் 3/1 பங்கு நீங்கள் கொடுங்க என்று சொல்லி பெருமான்கிட்ட கேட்குறாரு. அப்படின்னா அந்த உரிமை எப்படி வந்தது அப்படிங்கிறது முதல்ல நாம் யோசிக்கணும். இறைவனிடத்தில் இருந்த அன்பு, அடியார்களுக்கு கொடுக்க வேணுங்கிற ஒரு மனப்பான்மை, அதான் ரொம்ப முக்கியம். வாங்கி வாங்கி அவரெல்லாம் எதுவும் வச்சுக்கலை, எல்லாம் வந்ததெல்லாம் பூரா அடியார்களுக்கு கொடுத்தார். 12,000 பொற்காசுகள் அங்கேருந்து போட்டார். எங்கே? திருமுதுகுன்றத்துலேருந்து திருவாரூர் வந்தது 12,000 பொற்காசுகள். அவர் என்ன பண்ணார்? எல்லாம் பரவினாச்சியார்கிட்ட கொடுத்தார். பரவினாச்சியார் என்ன பண்ணாங்க? வந்து அடியார்களுக்கு கொடுத்தாங்க. கொன்றையூர் நிலக்கிழார் பெருநிலக்கிழார் வந்து அவர் வந்து நெல் மலையே கொண்டு வந்து கொடுத்தார். அதையெல்லாம் பூதகணங்கள் கொண்டு வந்து கொட்டுச்சு. அங்கே எங்கே கொட்டுனாங்க? திருவாரூர் வீதி முழுக்க கொட்டுனாங்க. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? பரவினாச்சியார் அவரவர்கள் வீட்டு முன்பாக இருக்கக்கூடிய நெல்லை அவங்க எடுத்துக்கங்கன்னாங்க. எல்லாம் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் போடுனெல்லாம் சொல்லலை. ஆமாம், அதுதான் வந்து நம்பிகள் வாழ்ந்த ஒரு வாழ்வு. அவங்க வீட்டு முன்னாடி எத்தனை நெல் இருந்தாலும் சரி, அது இறைவன் கொடுத்தது, எல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பரவினாச்சியார் சொன்னாங்களாம். இதுதான் நம்பிகள் வந்து இறைவன்கிட்ட கேட்டு எந்த ஒரு செல்வத்தையும் தானே அவர் வச்சுக்கலை, அடியார்களுக்கு தான் கொடுத்தார். முன்னின்று பதிகம் முழுவதும் அத்தா என்பது முதலாக விழித்து இறைவனை முன்னிலைப்படுத்தி உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று வந்து கேட்கப்பட்டதனால் முன்னின்று என்று சொல்லி சொன்னார். ஒரு முறை ஒரு இதில் சொல்லுவாங்க, காமராசர் வந்து முதலமைச்சராக இருக்கிற பொழுது மிகப்பெரிய வெள்ளம், பயங்கரமான மழை, மதுரை பகுதியில் பூரா மரங்கள் பூரா விழுந்துருச்சு. பெரிய பெரிய மரங்கள் எங்கே இருக்குதோ எல்லாமே விழுந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஒரே நாளில் அப்புறப்படுத்தணும்னு அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்கிறார். அதிகாரிகள் வந்து சொன்னாங்களாம், இதெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு 10-20 நாள் 15 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ வந்து காமராஜர் சொன்னாங்களாம், எத்தனை நாள் ஆகும்? 15 நாள் ஆகுமா? 2 நாளில் அது சரியாயிருப்பார் அப்படின்னாராம். சரி, என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தாங்களாம். காமராஜர் அறிவிப்பு கொடுத்தாராம், அவங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத அவங்க வெட்டிட்டு போங்க அப்படின்னாராம். 2 நாள் எல்லாம் காலி ஆயிடுச்சான். காமராஜர் அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்னா, இது இந்த நிகழ்வு தான் காரணம். காமராஜருக்கு இது தெரிஞ்சிருக்குது, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதாவது ஒரு சமயோசிதமாக ஒரு முடிவு எடுப்பார் காமராஜர். படிப்பறிவு இல்லைனாலும் சமயோசிதமாக ஒரு முடிவு எடுப்பார். எல்லோரும் வெட்டிட்டு போயிட்டாங்க. பெரிய மரத்தை வெட்டுறோம், சின்னதை அங்கேயே போட்டு போவோம், அதை எடுத்து ஒரு ஓரமாக போட்டுட்டு போயிடுவான். அது மாதிரி இப்போ பரவினாச்சியார் செய்தது, அவங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத அவங்க எங்கே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி முன்னின்று பாடினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அத்தா என்பது முதலாக விழித்து இறைவனை முன்னிலைப்படுத்தி உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று சொல்லி, தவநெறி வேணும்னு கேட்குற இந்த பதிகம் முழுக்க கேட்குறாருங்க. இந்த அருமையான திருப்பதிகம் இது. தக்கராகப்பனிலே அமைந்தது. மலையார் அருவி திரள் மாமனையுந்தி குளையார கொணர்ந்தெற்றியோர் வெண்ணை வடவாள் களையாரல் கொள் கண்ணியராடும் துறையோர் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. இப்படி இந்த பதிகம் முழுக்க தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, அத்தா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, அன்னே உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியேன்னு இந்த 10 பாடலே வந்து எல்லா பாடலையும் வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று சொல்லியே சொல்கிறாருங்க.
கடைசி திருப்பாட்டில் வந்து செய்யார் கமலம் மலர் நாவலூர் மன்னன் கையால் தொழுதேத்தப்படும் துறையூர் மேல் பொய்யா தமிழ் உரன் உரைத்தனவல்லார் மெய்யே பெறுவார்கள் தவநெறிதானே. மெய்யே பெறுவார்கள்னா சிவநெறி அடைவார்கள்னு அர்த்தங்க. மெய் அப்படின்னா இறைவனுக்கு தான் மெய்ன்னு பேர். ஏன்னா என்றும் அழியாது இருக்கக்கூடிய ஒரு பொருள் பரம்பொருள் ஒன்று தான். அதை மெய் என்று சொன்னால் சத்து பொருள்னு அர்த்தங்க. சத்து என்று சொன்னால் அழியாத பொருள். எப்பொழுது அழியாது இருக்கக்கூடிய பொருள் அவனாசியப்பர் தானே. இப்போ இந்த ஊரில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, எத்தனை கட்டடம் இருந்திருக்கு, அழிஞ்சிருக்கும். ஆனால் அவனாசியப்பர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கேயே இருக்கிறார். அதுதான் மெய்யான பொருள் அப்படின்னு அழியாத பொருள் என்று சொல்லி அதான் சொல்கிறார், மெய்யே பெறுவார்கள் தவநெறிதானே என்று சொல்லி. இந்த பதிகத்தினுடைய குறிப்பு என்னென்னா, அடியேன் நம்பிகள் சொல்கிறார் சாமிகிட்ட, அடியேன் அவநெறியில் செல்லாமை திருவருட்துறையிலே தடுத்தாண்டாய், இனி நான் செல்ல வேண்டிய தவநெறி தந்தாருள்ள திருத்துறையூர் தலைவா உன்னை வேண்டி என்று சொல்லார். நான் நீங்கள் வந்து என்னை தடுத்தாட்கொள்ளலை அப்படின்னா எங்கே போயிருப்பேன்? நான் ஒரு அவநெறியில் போய் சேர்ந்துருப்பேன். அப்படி தடுத்தாட்கொண்டீங்க பெருமானே. இப்போ எனக்கு வந்து தடுத்தாட்கொண்டது பரவாயில்ல, ஆனால் கூட எனக்கு தவநெறியும் வேணும், அப்படின்னா தத்துவ ஞானம் வேணும் என்று சொல்லி இறைவனிடத்தில் கேட்குறார். உன்னை வேண்டியவாறே நீ தர அதனை பெற்று மேற்கொள்வேன் என்பது, உன்னை தவநெறி வேண்டி நீ தர அதனை கை கொள்வேன் என்று சொல்கிறார். அவநெறி தடுப்பது ஒரு துறை, அது திருவருட்துறை. தவநெறி கொடுப்பது ஒரு துறை, துறையூர் என்று சொல்லி. துறை அப்படின்னா கரையேறக்கூடிய ஒரு இடம்னு அர்த்தங்க. இப்போ இது என்ன கரையேற போகிறார் இந்த இதிலிருந்து? பிறவி என்று சொல்லக்கூடிய அந்த பிறவி கடலை ஏற போகிறார். இவை இரண்டு பயனுமே சைவ சித்தாந்தத்தின் இருவரும் பயன்களாகிய பாச நீக்கமும் சிவப்பேருமாக கருதப்பெறுவது. முதல்ல பாச நீக்கம் ஆகணும், அப்போ தான் சிவப்பேரு நமக்கு. இன்னும் நம்ம குழந்தைங்க, பேரன், பேத்தி, அப்புறம் சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடியது, அக்கா பேரன், தங்கச்சி பேரன், இப்படி எல்லாம் நம்ம வந்து இதில் உழன்று கொண்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பெருமானுடைய திருவருள் அவ்வளவு சீக்கிரமாக கிடைக்காது. ஏதோ கிடைக்கும், அந்த பிறப்பு நீங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் கொஞ்சம் கடந்து மேலே வரணும். கட்டு நீத்தவருக்கு இன்னருளே செய்யும் சிற்றர் போலும் சிராப்பள்ளி செல்வரேன்னார். யார்? அப்பர் சாமி பாடுறார். ஆமாம், மட்டுவார் குழலாடு மால்விடை இட்டமா உகந்தேரும் இறைவனார் கட்டு நீத்தவருக்கு இன்னருளே செய். கட்டுன்னு என்ன? பாசங்கள் இல்லையா? இருக்க வேண்டியதான். நான் வந்து அதுக்காக எல்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணுங்கன்னெல்லாம் சொல்லலை. இருக்க வேண்டியது தான். எப்படி இருக்கணும்? அது தாமரை இருக்குது, தண்ணி விட்டு வெளியிலெல்லாம் வராது, தண்ணியில் தான் இருக்கும், ஆனால் தண்ணி கொட்டாமல் இருக்கும். அப்படி தான் நம்ம இருக்கணுங்க. குடும்பத்தில் தான் இருக்கணும். ஆனால் இது எப்போ இதெல்லாம் நம்ம விட்டு போகிறது, இறைவனுடைய திருவடி எப்போ பற்றுவது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு மேலோங்கி இருக்கணும். அதான் ரொம்ப அது அவ்வளோ சீக்கிரம் வந்துடுமா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக வராதுங்க. 90 வயசுக்கு பெரியவரை போய் கேட்டால் கூட, இன்னும் பேத்தியினுடைய குழந்தை கொஞ்சம் வயசுக்கு வந்தால் அதையும் பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த பற்று நீங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினங்க. அதுதான் அப்படி. அந்த தவநெறி கொடுப்பது ஒரு துறை, அவநெறி தடுப்பது ஒரு துறை. அவநெறி தடுப்பது அருட்துறை, தவநெறி கொடுப்பது துறையூர் என்று சொல்லி இந்த ரெண்டு பயன்தான் சைவ சித்தாந்தத்தினுடைய இருபெரும் பயன். பாச நீக்கம், அப்புறம் சிவப்பேர். சரிங்களா? வீடு பேருன்னு சொல்கிறோம் இல்லையா? வீடு பேருங்கிறது என்னென்னா விடுவது பெறுவது, வந்த பாசங்களை விடுவது, சிவப்பேரு பெறுவது. அதான் வீடு பேர் அப்படிங்கிறது ஒரு சொல்லில் ரெண்டு பொருள் இருக்குது, விடுவது பெறுவது என்று சொல்லி. அதான் இங்கே சொல்கிறார். விரும்பா அப்படின்னா விரும்புவன், வேடா அப்படின்னு இப்படியெல்லாம் வந்து வேடா உனை வேண்டிக் கொள்வேன், விரும்பா உனை வேண்டிக் கொள்வேன், சிட்டா உனை வேண்டிக் கொள்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு மாதிரி சொல்வார். விரும்பா அப்படின்னா விரும்புவனே, வேடான்னா ஒரு வேடம் இல்லாதவனாயினும் வேடம் கொண்டு துறையூரில் உள்ளவனே, சிட்டா அப்படின்னா பெரியவரே அப்படின்னு அர்த்தம், பெரியோனே என்று சொல்லி அர்த்தங்க. இப்படி பெருமான்கிட்ட கேட்குறாரு. இந்த தலம் வந்து தலத்தினுடைய பெருமை என்னென்னா, நடுநாட்டு தலங்களில் வந்து 15வது தலமாக வைத்து போற்றப்படுவது. இப்போது திருத்தலூர் என வழங்கும் இதற்கு நம்பிகள் வந்து திருப்பதிகம், நம்பிகளுடைய திருப்பதிகம் மட்டும்தான் இருக்குது. வேறு யாரும் அங்கே போய் தேவாரம் பாடலை. அதே மாதிரி சைவ சமய சந்தான ஆச்சாரியர்கள் ஒருவராகிய அந்த அருணந்தி சிவாச்சாரியார், அவருக்கு பேர் சகலாகம பண்டிதர்னு பேருங்க. சிவாச்சாரியர் மரபில் வந்தவர் அவர். அதனால் அவர் அருணந்தி சிவாச்சாரியார் அவதரித்த தலம். அருணந்தி சிவாச்சாரியாருடைய சன்னதி கோவிலுக்கு எதிரில் உள்ளது. சுவாமி வந்து துறையூர்நாதர், தேவி பூங்கோதை. இப்போ சாமி வந்து அது வரைக்கும் சாமிக்கு பேர் வந்து சிவலோகநாதர்னு தான் பேருங்க. துறையூர்நாதர் சிவலோகநாதர் தான் பேர். ஆனால்
நம்பிகளுக்கு வந்து அங்கே அருள் செஞ்சதுனால, குருநாதராக இருந்து தத்துவ ஞானம் கொடுத்ததுனால சிட்டகுருநாதர்னு சாமிக்கு பேருங்க. சிட்டகுருநாதர் சிவலோக நாயகி என்று சொல்லி, தவநெறி உடையார் என்று கல்வெட்டுக்களில் காணப்பெறும் என்று சொல்லி அந்த தலத்தை பற்றி நமக்கு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அருளந்தி சிவாச்சாரியர் எப்படி அவதரித்தார் அப்படின்னா, அவருடைய அப்பா அச்சுத கலப்பாளருக்கு வந்து நீண்ட நாட்களாக பிள்ளை பேர் இல்லை. அப்படி இல்லை மன்னிக்கணும், நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியருடைய மாணவர் வந்து அச்சுத கலப்பாளர். அவர் யாருன்னா நம்முடைய வெண்ணைநல்லூர் நம்முடைய மெய்கண்டாருடைய அப்பா. மெய்கண்டாருடைய அப்பா வந்து அருளந்தி சிவாச்சாரியாருடைய மாணவர். இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள் நீங்கள். நீண்ட நாட்களாக அவருக்கு பிள்ளை பேர் இல்லை. யாருக்கு? அச்சுத கலப்பாளருக்கு நீண்ட நாட்களாக பிள்ளை பேர் இல்லை. தன்னுடைய குலகுருவாக இருக்கக்கூடியவர் அருளந்தி சிவாச்சாரியார். சரி, பிள்ளை பேர் இல்லைன்னு சொல்லி குலகுருவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து, இந்த மாதிரி எனக்கு பிள்ளை பேர் இல்லை சாமி, நீங்கள் ஏடு பார்க்குறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது அந்த காலத்தில். குருநாதரை வர வச்சு மகேஸ்வர பூஜையெல்லாம் செய்து தேவார ஏடு இருக்கும். அந்த தேவார ஏட்டில் கயிறு சாத்தி பார்க்கறது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்படி கயிறு சாத்துற பொழுது, அந்த கயிறு சாத்துகின்ற பொழுது நம்முடைய திருவெண்காட்டு பதிகம் வருது. அப்படி திருவெண்காட்டு பதிகம் வருகின்ற பொழுது அதில் 2வது பாட்டு, பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையனோடு உள்ளம் நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதுலுமே வங்கன் வெண்காட்டு முக்கோல நீர் தோய்வினையாம் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்று சொல்லி, அதில் என்ன வருதுன்னா, பிள்ளை பேர் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. அங்கே திருவெண்காட்டுக்கு வந்து அந்த முக்குடத்தில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செஞ்சோன்னா கண்டிப்பாக பிள்ளை பேர் கிடைக்கணும். ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். அந்த ஏடு வந்த உடனேயே அவர் சொல்கிறார். அதை கேட்டுட்டு அவங்க கணவன் மனைவி 2 பேரும், அச்சுத கலப்பாளரும் அவருடைய மனைவியாரும் திருவெண்காடு சென்று அங்கே தங்கி அந்த குளத்தில் நீராடி கொண்டு வருகிறார்கள். நீராடி கொண்டு தினசரி பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது இறைவனே ஒரு முறை கனவுல தோன்றி, உங்களுக்கு இந்த பிறப்பில் பிள்ளை பாக்கியம் கிடையாது, குழந்தை பாக்கியம் கிடையாது, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து மருந்து இப்படி வந்து தவம் செய்கிறீங்கன்னு கேட்குற பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் இந்த தலத்தில் வந்து மூழ்கி 3 தீர்த்தங்களில் நீராடி இங்கே வழிபாடு செஞ்சால் பிள்ளை கண்டிப்பாக பிறக்கணும்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கிறார். அவருடைய வாக்கு பொய் போகாது என்று சொல்லி அங்கேயே இருக்கிறாங்க. அப்படி 40 நாள் அங்கே 41 நாள் விரதம் இருந்து அவர்கள் வந்து அந்த வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த அம்மா கருவுற்றார்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு இது. அந்த அம்மையார் கருவுற்று அந்த குழந்தை தான் மெய்கண்டார். அந்த மெய்கண்டார் வந்து இப்போ யாருக்கு? இப்போ மெய்கண்டார் வந்து மெய்கண்டாருடைய அப்பாவுக்கு அருளந்தி சிவாச்சாரியர் குருநாதர் இல்லையா? இப்போ மெய்கண்டாருக்கு அருளந்தி சிவாச்சாரியர் சீடராயிடுறார். அதாவது தன்னுடைய சீடருடைய மகனுக்கு அவர் சீடராயிடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞானந்தான் முக்கியமே ஒழிய இதில் வயதெல்லாம் முக்கியம் கிடையாது. 2 வயசு அவருக்கு ஈராண்டில் சிவஞானம் பெற்றுகிறது மெய்கண்டார்னு சொல்லணும் இல்லையா? அந்த மெய்கண்டார் எப்படி அவதரித்தார் அப்படின்னா, இவர் அருளந்தி சிவாச்சாரியருடைய ஒரு திருவருளால் தான் அவர் வந்து கயிறு சாற்றி பார்த்து தான் அவதரித்தார். ஆனால் அருளந்தி சிவாச்சாரியாரே அவருடைய ஞானத்தை பார்த்து அவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, தெரித்த குருமுதல்வர், அதாவது தெரித்த குருமுதல்வர் சிவஞான போதம் உயர் சிவஞான போதம் செப்பினர் அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர் அப்படிம்பார் பின்னாடி வர ஆசிரியர். அப்படின்னா தெரித்த குருமுதல்வர் யார்? மெய்கண்டார். மெய்கண்டார் சிவஞான போதம் சொன்னாராம். அவர் புதல்வர் மெய்கண்டாருடைய மகனா அருளந்தி சிவாச்சாரியார். மெய்கண்டாருக்கு 60-70 வயசு இருக்கும், இவருக்கு 2 வயசு இருக்கும். ஆனால் மெய்கண்டாருக்கு 2 வயசு இருக்கும், அருளந்தி சிவாச்சாரியாருக்கு ஒரு 60-70 வயசு இருக்கும். இது எப்படிங்க 70 வயசானவர் 2 வயசு குழந்தைக்கு மகன் அப்படின்னா, குரு சீடர் பரம்பரையில் அப்படித்தான். குரு சீடர் பரம்பரையில் குருநாதர் தான் அப்பா, சீடர் வந்து மகன். இங்கே மெய்கண்டார் குருநாதர், அவர் அருளந்தி சிவாச்சாரியர் சீடர். ஆனால் 2 வயசு மெய்கண்டாருக்கு அவருக்கு ஒரு 70 வயசு அருளந்தி சிவாச்சாரியார் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சைவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம். அப்படிப்பட்ட அந்த அருளந்தி சிவாச்சாரியர் அவதரித்தது தான் இந்த திரு தவத்துறை என்று சொல்லக்கூடியது என்று சொல்லி அங்கேருந்து திருத்தவத்துறையில் இப்போ இருக்கிறாரு. அங்கே பெருமானை வந்து இவர் என்ன செய்கிறாருன்னா, சுந்தரர் இப்போ எல்லாம் பக்கம் பதிகம் பாடுறார் இல்லையா? இந்த தலத்தில் மட்டும் என்ன செய்கிறாருன்னா, மலர் கொண்டு பெருமானை வழிபாடு செய்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு சிவாச்சாரியார் குடும்பத்தில் அவதரித்தவர் இல்லையா? அவர் ஒரு ஆதிசைவர்.
அவர் பெருமானை சென்று ஆலயத்துக்குள்ளே சென்று வழிபாடு செய்யக்கூடிய கடப்பாடு உடையவர். இந்த ஒரு தளத்தில் மட்டும் அவர் வழிபாடு செய்கிறார். அதான் இந்த பாட்டில் சொல்கிறார். புலனொன்றும் படிதவத்தில் புரிந்த நெறி கொடுத்தருள அலர் கொண்ட நெருஞ்சோலை திருத்துறையூர் அமர்ந்தருளும் நிலவுந்தன் புனலுமொழி நீல் சடையோன் திருப்பாதம் மலர்கொண்டு போற்றுசைத்து வந்தித்தார் வன் தொண்டர். மலர்கொண்டு போற்றுசைத்து வந்தித்தார் வன் தொண்டர் அப்படிங்கிறார். வேற எங்கேயும் இந்த மாதிரி சொல்லலை. எல்லா பக்கம் தமிழ் கொண்டு தான் பாடுறார், வழிபாடு செய்கிறார். நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் அச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் சொற்றமிழ் பாடுகின்றார் என்று சொல்கிறாரு. இவரும் அதே மாதிரி சொற்றமிழ் தான் பாடுறாரு. இந்த ஒரு தளத்தில் மட்டும் என்ன சொல்கிறார்? திருப்பாதம் மலர் கொண்டு போற்றசைத்த வந்தித்தார் வன் தொண்டர் என்று சொல்லி இந்த ஒரு தளத்தில் மட்டும் நம்பிகள் இறைவனை மலர் கொண்டு பெருமானை வழிபாடு செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறாருங்க. நம்பிகள் வேண்டியபடியே புலன்கள் தத்தம் வழிகளிலே புலனொன்றும் படிதவத்தில் புரிந்த நெறினர். அப்படி அந்த புலன்கள் தத்தம் வழிகளிலே போகாமல் ஒரு வழிப்படியும் தவத்திலே இடையறாது செல்லும் நெறியை இறைவன் கொடுத்தருளவும். இப்போ தவநெறி கேட்டார் இல்லையா? அந்த தவநெறியை சாமி இப்போ அவருக்கு கொடுத்துட்டார். தவநெறி கொடுத்ததுனால இப்போ அவருடைய அந்த புலன்கள் எல்லாம் படிதவத்தில் புரிந்த நெறி கொடுத்தருளனர். அப்போ நம்பிகள் வேண்டியபடி புலன்கள் தத்தம் வழிகளில் போகாமல் ஒரு வழிப்படியும் தவத்திலே இடையறாது செலுத்த என்று சொல்கிறார். இப்போ அந்த தவநெறியில் அந்த புலன்களெல்லாம் இவருக்கு ஒடுங்கி இருக்குதுங்க. இந்த மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தன் வழியடைத்து அமுதே ஊரினின்று என்னில் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளான்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ புலன்கள் ஒரு வழி அடைத்தாத்தான் அடுத்து பெருமானுடைய திருவருள் கருணை நமக்கு கிடைக்கும், அந்த தவநெறி கிடைக்கும். இப்போ நம்பிகளுக்கு அப்படி கிடைச்சிருக்குது. ஒரு வழிப்படியும் தவத்திலே இடையறாது செல்லும் நெறியை இறைவன் கொடுத்தருளவும் அதன்படி அதனையே மேற்கொண்டு நம்பிகள் பூக்கள் நிறைந்த அந்த நிறைய சோலைகள் சூழ்ந்த திருத்துறையூரிலே விரும்பி வீற்றிருக்கின்ற பிறையும் கங்கையும் விளங்குவதற்கிடமாக நீண்ட சடையினையுடைய பெருமானின் திருப்பாத மலர்களை மனத்திலே கொண்டு வாக்கினால் போற்றி கைகளால் ஆற வந்தனை செய்து சிவபூசை செய்தனர். பாருங்கள், சிவபூசை செய்தனரே சிவகமணி எழுதுகிறார். அப்போ நம்பிகள் சிவபூசையும் செய்திருக்கிறார், ஆன்மார்த்த பூசையும் செய்திருக்கிறார். அதே மாதிரி இறைவனையும் கோயில் பூஜையும் பரார்த்தமும் செய்திருக்கிறார். புலனொன்றும் படிதவத்தில் புரிந்த நெறி அப்படின்னார். புலனொன்றும் படிதவத்தில் புரிந்த நெறி. புலன் ஒன்றுதலாவது பல பல வகை மாறி தத்தமுக்கு ஏற்றவாறு செல்லுதலை விட்டு ஒடுங்கி ஒருவழி செல்லுதல் என்று சொல்கிறார்கள். புரிந்த முன்னே திருக்கையிலில் செய்திருந்த புரிந்தன்னா முன்னே திருக்கையிலில் செய்திருந்த என்று சொல்லி அருள வந்தித்தார். வேண்டியபடி இறைவன் அருள அதனையே மேற்கொள்வாராய் அதன்படியே வன் தொண்டர் வந்தித்தார். அவ்வியல்பினதாகிய அந்த அவநெறியை கை கொண்டு நின்றொழுகிய ஒழுக்கம் இகுதே என்று சொல்லாருங்க. அதாவது புலன்கள் வழி செல்லாது இப்போ அவருடைய எப்படி இருக்கார்? புலன் வழி செல்லாது பெருமானுடைய திருவருள் வழியில் இருக்கிறார். பூண்ட ஐம்பலனில் புலப்படா இன்பம் புணர்ந்து அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். சுந்தரமூர்த்தி சாமிகள் இங்கே வரார் இல்லைங்களா? நம்முடைய பேரூர் வரார் இல்லையா? பேரூரில் இருக்கக்கூடிய கூத்த பெருமான வழிபாடு செய்கிறார். அந்த வழிபாடு செய்கின்ற பொழுது அவருக்கு ஒரு பெரிய இன்பம் கிடைக்கிது. அந்த இன்பத்தை என்ன சொல்கிறார்னா சேக்கிழார் பெருமான், அதாவது பூண்ட ஐம்புலனில் புலப்படா இன்பம் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த புலன்கள் மூலமாக அனுபவிக்க முடியாத ஒரு பேரின்பம். அப்படின்னா என்ன? திருவருள் மூலமாகத்தான் அதையே அனுபவிக்க முடியும். தில்லையம்பதியில் என்ன அவருக்கு இன்பம் கிடைச்சதோ அதே இன்பம் இங்கே பேரூர்லேயும் கிடைக்குதுங்க. பேரூர் கூத்த பெருமான் அவ்வளோ அழகான திருமேன். சிதம்பரத்தை விட்டால் நம்ம அடுத்து எங்கே பார்க்கலாம்? பேரூரில் தான் பார்க்கணும். அதனால அதுக்கு பேர் மேலை சிதம்பரம்னு பேருங்க. ஆமாம், அங்கே இருக்கக்கூடிய கூத்த பெருமான் அவ்வளோ அழகிய திருமேனி. நம்பிகளை ஆட்கொண்ட ஒரு திருமேனி அதுவும். அருள வந்தித்தார். வேண்டியபடி இறைவன் அருள அதனையே மேற்கொள்வாராய் அதன்படியே வந்தொண்டர் வந்தித்தார். அந்த இயல்பினதாகிய தவநெறியை கை கொண்டு நின்றொழுகிய அந்த ஒழுக்கம் இகுதே என்று சொல்லி பாதமலர்னா பாதமாகிய மலர் திருவடிகள் அதனை உள்ளத்தை கொண்டு இதனால் உட்பூசையும் போற்றசைத்து வந்தித்தார் என்றதனால் புறப்பூசையும் குறித்தவாறு புலன் ஒன்றவே முக்கரணங்களாலும் வழிபாடு செய்தனர். நம்பிகள் ஆன்மார்த்த பரார்த்தங்களாய் இருவகை பூசைக்கு முறைய ஆதி செய்வராதலும் உணர்கின்றார். இங்கே இத்தவநெறியை இறைவனே கொடுக்க அந்த அதிகாரம் பெற்றனர் என்று பாதத்தை மலரினால் என்று பொருள் கூறுவார் முன்று என்று சொல்கிறாருங்க.
அகனமர்ந்த அன்பினராய் அறுபகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தமதுள்ள புண்டரிகத்துள்ளிருக்கும் பிராணர் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவாரத்தில் சொல்கிறார். அகனமர்ந்த அன்பினராய் அறுபகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தமது உள்ள புண்டரிகத்துள்ளிருக்கும் பிராணர். அப்படின்னா பெருமான் எங்கே இருப்பார் அப்படின்னா, ஞான புகழுடையோர் தம் உள்ள புண்டரிகத்து உள்ளிருக்கும் பிராணர். நல்ல ஞானமுடைய ஞானியர்களுக்கு பெருமான் எங்கே இருப்பானா, அவங்க உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த இதய தாமரையில் சாமி இருப்பார். அதான் இறைவன் இருக்கக்கூடிய இடம் எதுன்னா, நம்ம உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த இதய தாமரையில் பெருமான் இருப்பார். அது எப்படிப்பட்டவங்களுக்கு? அகனமர்ந்த அன்பினராய் அறுபகை செற்று, அப்புறம் ஐம்புலன்கள் அடக்கிய ஞானியர்களுக்கு பெருமான் அது மாதிரி இருப்பார் என்று சொல்லி சொல்லார். சாமி கோயிலை விட ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுனா அடியாருடைய உள்ளங்கிறார். ஆமாம், அப்பர் சாமிகள் திருவையாறு தேவாரத்தில் சொல்கிறாரு. திருவையாறு தேவாரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறைவன் ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்கே அப்படின்னு சொல்கிறார். அடியார்களுடைய உள்ளத்தாமரை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம், அது அருமையான திருப்பாட்டு. அது சகமலாத அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லை, நகமலாம் தேய கையால் நாள்மலர் தொழுது தூவி, முகமெல்லாம் கண்ணீர் மல்கி முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரானார்க்கு அப்படின்னு. மலர் பறித்து பறித்து நகமெல்லாம் தேஞ்சு போயிருக்குமா, அந்த மாதிரி மலர் பறித்து பூஜை செய்யக்கூடிய அடியாரெல்லாம் இருக்கிறாங்க. நகமெல்லாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தூவி, முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர்னர். அப்படியே சாமி முன்னாடி போய் நின்று அப்படி மலரை தூக்கி பெருமானுடைய திருவடியில் போடுகின்ற பொழுது கண்ணில் தண்ணி வருமா. அப்படி முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை என்று சொல்லி அந்த இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான கோயில் எதுன்னா அந்த மாதிரி அடியாருடைய உள்ள கோயில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி திருத்துறையூர் இப்போ எங்கே இருக்கிறார்? இப்போ வெண்ணெய்நல்லூரில் ஆட்கொண்டார். வெண்ணெய்நல்லூர் ஆட்கொண்டு பெருமான் அவர் திருநாவலூர் போனார். திருநாவலூர்லேருந்து துறையூர் வந்திருக்கிறார். இங்கே தான் அவருக்கு இந்த தவநெறி கிடச்சிருச்சு. இப்போ இந்த தவநெறி கிடச்சதுன்னா, தவநெறின்னா என்ன, வேற ஒன்று சிவநெறி, வேற ஒன்றும் இல்லை. இந்த உலகியல் இன்ப துன்பங்கள் எல்லாம் அவர் மனசில் இல்லை. இப்போ தவநெறியில் இருக்கிறார். இப்போ தவநெறியில் இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா, சரி சிதம்பரம் போய் கூத்தப்பெருமான வழிபாடு செய்யலான்னு இங்கே தான் நினைக்கிறார். இப்போ இனிமேல் போகிறது, இது வரைக்கும் அவருக்கு சிதம்பரம் போகலாங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. இங்கே அவருக்கு சிதம்பரம் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. இங்கேருந்து சிதம்பரம் யாத்திரை ஆரம்பம். இங்கேருந்து சிதம்பரம் போகிற வரைக்கும் வழியில் இருக்கக்கூடிய தலங்களையெல்லாம் வழிபாடு செய்து கொண்டே போவார். இப்போ சிதம்பரம் போகணுங்கிற எண்ணம் எப்போ வந்தது? இப்போ தான் வந்தது. அந்த தவநெறி கிடைத்ததுக்கு பிறகு தான் வந்ததுங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது சிதம்பரம் போய் வழிபாடு செய்யணும். சைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த கோயிலுக்கு போகிறோமா இல்லையா, சிதம்பரம் போய் வழிபாடு செய்யணும். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. புலவர் கீரன் சொல்லுவாராம், சிதம்பரம் யாராச்சும் போயிருக்கிறீங்களான்னு கேட்டால் போகாதவங்க என்ன சொல்லுவாங்க, நான் போனதில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுலேயே நான் போனதில்லைன்னு வந்துடுது. போனதில்லைன்னு சொன்னாவே நான் போனதில்லை அப்படின்னு சொல்லி, அப்போ யாருமே சிதம்பரம் போகாதவங்க இல்லை. அதனால் சிதம்பரம் கண்டிப்பாக போகணும். யாராக இருந்தாலும் சரி சிதம்பரம் போகணும். அதே மாதிரி திருவாரூரும் போகணும். இருந்தாலும் சிதம்பரம் ரொம்ப ரொம்ப ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானடம் செய் வரதர் போற்றால் தொலை அப்படின்னார். இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயன் இந்த அடையணும்னா என்ன செய்யணுமா, தில்லையில் போய் ஒரு முறை கூத்த பெருமான வழிபாடு செய்யணும். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் அப்படின்னா, நீங்கள் மீண்டும் பிறக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுமா, இந்த உடம்பு எடுத்தாச்சு, இந்த உடம்பினுடைய பயன் என்ன, அங்கே இருக்கக்கூடிய கூத்த பெருமானை போய் வழிபாடு செய்வது அப்படின்னார். யார்? சேக்கிழார் பெருமான் 2வது பாட்டில் சொல்கிறார். முதல் பாட்டு என்ன, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன். அது இறைவன் அடியெடுத்து கொடுத்தது தானே. உலகெல்லாம் அப்படிங்கிறது இறைவன் அடியெடுத்து கொடுத்தது இல்லையா. 2வது பாட்டு அவரே பாடின முதல் பாட்டு 2வது பாட்டு தானே, அப்படி தானே. அப்படி அந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானடம் செய் வரதர் பொற்றால் தொலைன்னு. அப்போ இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயன், இந்த உடம்பு எடுத்ததனுடைய பிறவி, இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயனை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுமா, தில்லை கூத்த பெருமானை வழிபாடு செய்யணுன்னார். அதற்கு அடுத்து விநாயகர் பாட்டெல்லாம் பாடுறார். அதுவே ஆமாம், இப்படி தான் நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிதம்பரம் போகணுங்கிற எண்ணம் இப்போ நம்பிகளுக்கு வந்துடுச்சு. இப்போ சிதம்பரத்தை காண முக்தின்னு சொல்லுவாங்க. சிதம்பரம் தரிசிக்க முக்தி, திருவாரூர் பிறக்க முக்தி, காசி இறக்க முக்தி, நினைக்க முக்தி, திருவண்ணாமலைகள்லாம் அதெல்லாம் இப்போ சேர்த்துனது. இந்த 3 தான் முதல்ல சொல்லுவாங்க இல்லைங்களா. சிதம்பரம் தரிசிக்க முக்தி,
திருவாரூர் பிறக்க முக்தி, காசி இறக்க முக்தி. இறக்கிறதோ பிறக்கிறதோ நம்ம கையில் இல்லை, எங்கே கொண்டு போய் போடுறான்னு நமக்கு தெரியாது. உணர்வுகளெல்லாம் போனதுக்கு பிறகு நான் நம்மளை கொண்டு போய் எங்கேயாச்சும் எங்கே போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரி பிறக்கிறது நம்ம கையில் இல்லை, தரிசிக்கிறது நம்ம கையில் இருக்குது இல்லையா? அதுக்கு சாமியினுடைய திருவருள் வேணும். இருந்தாலும் கூட என்னால் சிதம்பரம் கூட போக முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நமக்கு தவம் இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால் எளிமையாக செய்யக்கூடியது சிதம்பரம் போய் வழிபாடு செய்யலாம், எல்லாத்தினாலையும் முடியக்கூடிய ஒரு அறம் என்று சொல்லி இப்போ நான் சுந்தரருக்கு அந்த சிதம்பரம் போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இப்போ வந்துடுது. திருத்துறையூர் தனை பணிந்து சிவபெருமான் அமர்ந்தருளும் பொருத்தமாம் இடம் பலவும் புக்கிரஞ்சி பொற்புளியூர் நிறுத்தனார் திருக்கூத்து தொழுவதற்கு நினைவுற்று வருத்தமிகு காதலினால் வழி கொள்வான் மனங்கொண்டார். அது என்ன வருத்தமிகு காதல் அப்படின்னா, இப்போ சிதம்பரம் போகணும்னு நினச்சாரு, அந்த எண்ணம் சாமி கொடுத்துட்டாரு. போகிறதுக்குள்ளே ஒரு வருத்தம். என்ன வருத்தம் தெரியுங்களா? அட இன்னும் சிதம்பரம் வரலையா, இன்னும் சிதம்பரம் வரலையா, எப்போ போய் சேர்றது, இப்போ நம்ம ஒரு பக்கம் போகணுன்னா போகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சுன்னு வச்சு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி வருத்தமிகும் காதல் அப்படின்னு சொன்னார். அன்பு இருக்குது, அந்த சிதம்பரம் போகணுங்கிற அன்பும் இருக்குது, ஆனால் அது வருத்தமாக இருக்குது. ஏன்னா சீக்கிரமாக போக முடியலையேன்னு வருத்தமாக இருக்குது. அப்படி ஏன்னா சுந்தரர் நடந்து தானே போகணும், நடந்து தான் போகணும், பரிசங்களோடு நடந்து தான் போவார். அதான் சொல்கிறார், திருத்துறையூர் தனை பணிந்து சிவபெருமான் அமர்ந்தருளும் பொருத்தமாம் இடம்பளவும் புக்கிரிஞ்சி. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா வழியில் இருக்கக்கூடிய கோயிலை வழிபாடு செஞ்சு தான் போகணும். நம்மளால் அப்படிலாம் இப்போ முடியறதில்லை. நம்ம ஒரே நாளில் 500 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி அல்ல. ஒரு தலத்தை வழிபாடு செஞ்சாச்சுன்னா இடையில ஒரு தலத்துக்கு போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தலம் இருந்தால் அதையும் வழிபாடு செஞ்சுட்டு தான் போகணும். அப்படி தான் நம்ம பெரியவங்க போயிருக்கிறாங்க. அதான் சொல்லார். இப்போ திருத்துறையூரை வணங்கி அங்கு நின்று புறப்பட்டு சிவபெருமான் விரும்பி எழுந்தருள் இருப்பனமாக இடையிலுள்ள அவரது பூசணைக்கு பொருந்திய பல தலங்களிலும் சென்று பெருமானை வணங்கி ஒரு கோயிலை தாண்டிட்டு இன்னொரு கோயிலுக்கு போகிறது வழக்கம் இல்லை. அந்த காலத்தில் அப்படி தான் போயிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு யாத்திரை அப்படின்னா மாதக்கணக்கில் அவங்க போவாங்க, அப்படியே நடந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. போய் வழிபாடெல்லாம் செய்து கொண்டு வருஷ கணக்கில் கூட இருந்துட்டு மீண்டும் திரும்பி வருவாங்க. நம்மெல்லாம் இன்றைக்கி அப்படியெல்லாம் முடியாது. நம்முடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அப்படியெல்லாம் முடியாது. ஆமாம், அதனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படி சிவபெருமான் விரும்பி எழுந்தருளி இருப்பனவாக இடையிலுள்ள அவரது பூசணைக்கு பொருந்திய பல தலங்களிலும் சென்று பெருமானை வணங்கி இப்போ என்ன சொல்லார், சிதம்பரத்திலே கூத்தனாரது திருக்கூத்தை கண்டு வணங்குவதற்கு எண்ணம் கொன்றவராய். இப்போ இங்கே இருக்கிற பொழுது பொற்புளியூர் நிறுத்தனார் திருக்கூத்து தொழுவதற்கு நினைவுற்றுனார். இப்போ எப்படியாவது கூத்த பெருமானை போய் வழிபாடு செய்யணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்துடுது. இப்போ இதுதான் முதல் யாத்திரை. 2 முறை போகிறாரு, சிதம்பரத்துக்கு 2 முறை போகிறாரு. இதுதான் முதல் யாத்திரை. இப்போ அந்த எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அந்த எண்ணத்தால் வருத்தமிகுவுக்கும் ஆசை மேற்கொள்ள அப்படின்னாரு. வருத்தமிகு காதலினால் வழி கொள்வான் மனம் கொண்டார் அப்படின்னா, அதாவது வருத்தமிகும் அந்த எண்ணத்தால் வருத்தமிகுவுக்கும் ஆசை மேற்கொள்ள அதனாலே புறப்பட்டு வழி செல்ல மனம் வைத்தார். என்ன வருத்தம்னா போய் சேர்றதுக்கு காலதாமதமாவது, எப்போ போய் சேர்றதுன்னு ஒரு வருத்தம். அதான் சொல்கிறார். அமர்ந்தருளும் பொருத்தமாம் இடம் சிவபெருமான் உயிர்களுக்கு அருளும் பொருட்டு ஒவ்வொரு காரணங்களால் ஓரோரு இடங்களில் வெளிப்பட்டு ஆங்காங்கே விரும்பி விற்றிருப்பர். அவ்வகையிலே அவரை வழிபடற்குரிய பொருத்தங்கள் உள்ள இடம் பூசணைக்கு பொருந்தும் இடம் பலனர். எத்தனையோ தலங்கள் இருக்கு இல்லையா, பூசணைக்கு பொருந்தக்கூடிய இடங்கள் எல்லா தலத்திலும் சென்று வழிபாடு செய்து கொண்டு போயிட்டுருக்கிறார். இங்கே திருத்துறையூரிலிருந்து திருத்தெல்லைக்கு செல்கின்ற வழியில் இடையில் உள்ள தலங்கள் என்னென்னா திருவதிகை. இப்போ அடுத்து திருவதிகை போக போகிறார். திருவதிகை, திருமானைக்குழி, திணைநகர் இதெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு போக போகிறார். இப்போ இங்கிருந்து அடுத்து போகக்கூடிய தலம் திரு அதிகை என்று சொல்லக்கூடிய அந்த திருவதிகையில் தான் நம்முடைய அப்பர் சாமிகள் அங்கு உலவார பணி செய்தது, திலகவதி அம்மா ஆட்கொண்டது. அது வருகின்ற பொழுது நாம் பேசிக்கலாம். ஆமாம். பொற்புளியூர் பொன்னம்பலம் உள்ள பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லார். உயிர்கள் பொன்னை போல் போற்றத்தக்க புலியூர் என்று சொல்லி, புலியூர்னு ஏன் பெயர் வந்ததுன்னா வியாக்கரபாதர் என்று சொல்லக்கூடிய அந்த புலிக்கால் முனிவர் வழிபாடு செய்ததுனால அதுக்கு பேர் புலியூர். பெரும்பற்ற புலியூர், திருப்பாதிரி புலியூர், ஓமாம்புலியூர். இந்த புலியூர் வரது எல்லாமே வியாக்கரபாதர் என்று சொல்லக்கூடிய புலிக்கால் முனிவர் சென்று வழிபாடு செய்த தலங்கள் புலியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் கூட்டு சேர்ந்து வழிபாடு செஞ்சாங்க, வியாக்கரபாதரும் பதஞ்சலி முனிவரும் இல்லைங்களா.
அதில் புலியூர் என்று வருவது எல்லாமே புலிக்கால் முனிவர் வழிபாடு செய்தது. அப்படி பொற்புலியூர் என்று சொல்லுவார். நிறுத்தனார் திருக்கூத்து, அதாவது ஏனைய தலங்களிலே நிறுத்தனார் அருள் ஆடலின் ஒவ்வொரு பகுதி நிகழ்வதாலும் இங்கு ஐந்தொழில் ஆடல் முற்றும் அதனோடு ஆனந்த கூத்தும் நிகழ்வது. அதாவது இந்த கூத்து என்னென்னா ஆனந்த கூத்துன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஐந்தொழில் கூத்து. இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில் செய்யக்கூடிய கூத்து. இன்னொன்று ஆனந்தமாக நடராஜ பெருமான் அப்படின்னு சொல்லி தருமபுராதின்னு சொல்லுவார். அவங்க தர்மபுராதின்னு சொல்லுகின்ற பொழுது நடராஜ பெருமான் சொல்ல மாட்டார், ஆனந்தமாக நடராஜ பெருமான் அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய பரம்பொருள் என்று சொல்லுவாங்க. ஆன்மாக்கள் உய்ய வேண்டி அங்கே அம்மை காண ஐயன் ஆடுறார். நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக உமையம்மை காண அங்கே இறைவன் திருக்கூத்தாடுறார். இங்கு கூத்தன் கூத்து ஏற்றுதலே தொழிலாக நின்றான். அது நிறுத்தனை தொழுவதற்கு என்னாது திருக்கூத்து தொழுவதற்கு என்று சொல்கிறார்கள். நிறுத்தனை தொழுதல் உயிர்களால் இயலாது, கூத்தை தொழுதலே இயலும் என்று சொல்லி அத்தாவுன் ஆடல் காண்பான் கூத்தாவுன் கூத்து காண்பான் என்று சொல்லி அப்பர் சாமிகள் பாடுவது போல வருத்தமிகு காதல் அப்படின்னா ஆசை கொண்ட பொருளை அடைவதற்கூடதான் காலம் தாமதம் முதலியவற்றால் ஆசை அதிகரிக்க வருத்தமும். அது ஒரு பொருள் நம்ம ஆசைப்பட்டோம்னா அந்த ஆசைப்பட்ட பொருள் கை கிடைக்கிற வரைக்கும் நமக்கு வருத்தம் இருக்குது இல்லையா? அது மாதிரி இப்போ அவர் என்ன ஆசைப்பட்டிருக்கிறாரு? கூத்த பெருமானுடைய நடனத்தை கண்டு கலிக்க ஆசைப்படுறார். அது கொஞ்சம் காலதாமதம் மாறுறதுனால அதை வருத்தமிகு காதல் என்று சொல்லாருங்க. தம்பணிகள் வேண்டுமென செய்வதற்கே அறுத்தையினால் ஒரு பட்டங்கு ஆதனூர் தனி நின்றும் வருத்தமுறும் காதலினால் வந்தவூர் மருங்கணைந்தார். இதே மாதிரி திருநாளைப்போவார் சரியத்தில் வருதுங்க. திருநாளைப்போவார் யாருங்க? நம்முடைய நந்தனார் இல்லையா? நந்தனார் சரித்திரம் இதே வருத்தமுறும் காதலினால் வந்த ஊர் மருங்கணைந்தார்னார். அவர் திருநாளைப்போவாருக்கு என்னென்னா, அவர் ஒரு சேரியில் அவதரித்தவர் இல்லையா? அந்த அவர் அந்த குலத்தில் அவதரித்ததுனால அவரே என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா, அவரை யாரும் போக வேண்டாம்னெல்லாம் சொல்லலை, சிதம்பரம் போகக்கூடாதுன்னெல்லாம் யாரும் சொல்லலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவரே என்ன நினச்சிக்கிறாரு, இந்த குலத்தில் பிறந்ததுனால இந்த குலத்தில் பிறந்ததுனால நம்ம பெருமானை போய் பார்ப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை என்று சொல்லி நாளைக்கு போகலாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி நாளை போவோம் சொல்லி அப்படியே நாள் கடந்துகிட்டே போகுதுங்க. அப்படி இருந்தாலும் ஒரு நாள் துணிஞ்சு வர்றாரு. அப்படி துணிந்து வந்தவர் அப்படியே ஒரு தாய்ப்பசு உள்ளே இருக்குதான். கன்றுக்குட்டி அந்த தாய்ப்பசுவை சுற்றி வர மாதிரி. இப்போ கூத்த பெருமான் உள்ளே இருக்கிறாரு. இவர் அந்த கோயிலை சுற்றி வந்தாராம். உள்ளே போகிறதுக்கு மனசு வரல. நம்ம உள்ளே போகலாமா, நமக்கு போகிறதுக்கு தகுதி இருக்குதான்னு அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம். அப்படி அங்கே சேர்ந்த பொழுது வருத்தமுறும் காதலினால் வந்தவூர் மருகணைந்தார்னர். அவ்வளவு வருத்தம் அவருக்கு இருந்தது. அதற்கு பிறகு பெருமான் அவருடைய கனவுல அந்த அந்தணர்களிடத்தில் தீ மூட்டி கொடுக்க சொல்லி அந்த தீயில் இறங்கி அதற்கு பிறகு வருவார். ஏன் தீயில் இறங்கி வந்தார் அப்படின்னா, அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு என்ன, யாரும் அவரை தீயில் இறங்கியெல்லாம் வர சொல்லலை. நம்ம சும்மா வெளியில் இருக்கிறவங்க எதையும் சொல்லுவாங்க, இந்த ஐயருக்கு வேணுன்னே தீ மூட்டி அவரை உள்ளே வர அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய மனசுக்குள்ளே என்னென்னா, நம்ம அந்த இலிகுலத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை மாற்றணுன்னா இதை செஞ்சு தான் ஆகணும். அதனால் அந்த வெய்யதழல் மூட்டை என்று சொல்லுவாங்க. அந்தணர்கள்லாம் ஐயரே அம்பழவர் அருளால் அணைந்தோம் என்று சொல்லி அந்த தழல் மூட்டி அந்த தெற்கு வாயிலிருந்து அதில் இறங்கி வருவார். வெளியில் வருகின்ற பொழுது அப்படியே வேணியோடு பூநூலோடு ஒரு அந்தணர் கோலத்தில் அப்படி வர்றார். ஏன்னா அவருக்கு இப்படி இருந்தால் தான் சாமியை பார்க்கணுங்கிற எண்ணம் இருந்ததுனால, சாமி எப்படிப்பட்டவர், வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாயினார். கண்ணப்ப நாயனார் வேடர் குலத்தில் பிறந்தவர் தான். ஆனால் அவர் அப்படியெல்லாம் இல்லை. அவர் நின்ற அந்த கோலத்திலேயே பெருமானை தரிசித்தார். அது அவருடைய ஒரு மனநிலை. இப்போ நந்தனாருக்கு அப்படின்னா, இந்த நமக்கு பெருமானை வழிபாடு செய்கிறதுனா இப்படியெல்லாம் இருக்கணும்னு மனசுக்குள் நினச்சிருக்கிறார். அதனால் அந்த உருவத்தோடு அப்படி வெளியில் வர்றார். பிரம்மனை போல வந்தாராம். தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மனை போல வெளியில் வர்றார். அதற்கு பிறகு அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். உள்ளே போகிறாரு. உள்ளே போனவர் மீண்டும் திரும்ப வர்றதில்லை. பெருமானோட அப்படியே ஐக்கியம் ஆயிடுறார். இப்படி இப்போ நம்பிகளுக்கு அந்த பொருளை அடைய வேண்டும், பெருமானை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த மனசுக்குள்ளே வருத்தத்தோடு அப்படி அன்போடு போயிட்டுருக்கிறார். அதற்கடுத்து திருவதிகை என்று சொல்லக்கூடிய தலத்துக்கு வர்றார். அருமையான இடம் இது. மலை வளர் சந்தகில் பீலி மலர் பரப்பி மணி கொளிக்கும்
அலை தருதன் புனல் பெண்ணை ஆறு கடந்தேறிய பின் நிலவு பசும்புறவினிடம் தேர் இரவி மேல்கடலில் செலவனையும் பொழுதனைய திருவதிகை புறத்தணைந்தார். அப்படின்னா அவ்வாறு மனங்கொண்ட வந்தொண்டர் புறப்பட்டு அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுக்கு பேர் பெண்ணை ஆறுன்னு பேருங்க. அந்த பெண்ணை ஆற்றை கடந்து கரையேறிய பின் செலவனையும் பொழுதனைய திருவதிகை புறத்தணைந்த. செலவனையும் பொழுதுன்னு என்ன, இறங்கு பொழுதுன்னு சொல்ல இல்லையா? நாம் இப்போ மாலை நேரத்தில் போய் அங்கே சேர்றார். செலவனையும் பொழுதனைய திருப்பதிகை புறத்தணைந்தார் என்று சொல்லி செலவு பொழுதுன்னு சொல்லுவாங்க வேலைக்கு போகிறவங்க. அந்த மாலை நேரத்தில் திருவதிக்கு பக்கத்தில் போய் சேர்றாரு. இன்னும் திருவதிக்கு போகலை, திருவதிக்கு பக்கத்தில் போய் சேர்றாரு. அந்த திருவதிகை என்ன சிறப்பு அப்படின்னா, நமக்கு அப்பர் சாமிகள் சமணத்தில் இருக்கிறாரு, நீண்ட நாட்களாக சமணத்தில் இருக்கிறார். அதாவது நம்முடைய திலகவதி அம்மா கிட்டேருந்து போனவர். திலகவதி அம்மா எதுக்காக உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்னா, தம்பியார் உளராக வேண்டுமென வைத்த தயானார். அம்மா போயாச்சு, அப்பா போயாச்சு, மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவன் போயாச்சு. திலகவதி அம்மா இப்போ தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ள நினைக்கிறாங்க. அப்படி உயிரை போக்கிக் கொள்ள நினைக்கிற பொழுது இந்த தம்பி என்ன செய்கிறாருன்னா, போய் காலில் விழுந்து அழுகிறார். அக்கா நீங்கள் போயிட்டீங்கன்னா அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாருமே இல்லை, நானும் போயிடுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது தான் சரி தம்பிக்காக உயிர் வாழலான்னு சொல்லி அக்கா உயிர் வாழ்கிறாங்க. தம்பியார் உளராக வேண்டுமென வைத்த தயாம்பார் சேக்கிழார் பெருமான் அப்படி தம்பிக்காக உயிர் வாழ்ந்தாங்க. தம்பி என்ன பண்ணார்னா, ஒரு பருவ வயசு வந்தது. அவர் என்ன பண்ணார், எல்லா சமய நூல்களையும் படித்தார். ரொம்ப புத்திசாலிங்க, அவர் பெரிய ஜீனியஸ். அவருக்கு தர்மசேனர்னு பட்டம் கொடுத்தாங்க சமணத்தில். எல்லா நூலையும் படித்தார். அதில் அவருக்கு சமண சமய நூல் ரொம்ப பிடித்தது. சமண சமயத்தை பிடிச்சதுனால அதில் கொல்லாமை இருக்குது, உயிர்களை கொல்லக்கூடாது, நல்ல நெறியெல்லாம் அது இருக்குதுன்னு நினச்சிட்டு அவர் சமயத்துக்கு போகிறாரு. ஏன் சமணத்துக்கு போனார் அப்படின்னா, நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார் அப்படின்பாருங்க சேக்கிழார் பெருமான். ஏன் அதுக்கு போனார் அப்படின்னா, அவர் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், அவர் ஏற்கனவே சைவ சமயத்தில் இருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சைவ சமயத்தில். ஆனால் அந்த சமணத்துக்கு ஏன் போனார்னா, அந்த ஒரு இடத்துல தான் சொல்கிறார், நில்லா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்கள் அளவற்றை நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார்னர். அப்போ சைவ சமயத்தில் திருநீர் வச்சு உருத்தராட்சமெல்லாம் போட்டு நம்ம பணி செய்யணும்னா இறைவனுடைய திருவருள் வேணும். அந்த திருவருள் இல்லைன்னா நம்மளால் யாருனாலும் இங்கே வரவே முடியாது. இங்கே உட்கார்ந்து புராணம் கேட்கணும், அவனாசி அப்புறம் போய் வழிபாடு செய்யணும், அதுக்கு தவம் செஞ்சுருக்கணும், அப்போ தான் வர முடியும். இல்லைன்னா வர முடியாது அப்படின்னு நான் சொல்லலை, சேக்கிழார் பெருமான் சொல்லாருங்க. அப்பர் சாமிகளுக்கே அந்த தவம் இல்லையா, சமணத்துக்கு போயிட்டார். சரி போனவர் தான் வந்தாரா அப்படின்னா, ஒரு 40 ஆண்டு காலம் வரவே இல்லை. சமணத்தில் போய் அப்படியே ஐக்கியமாயிட்டார், அந்த மதத்தோடு அப்படியே ஒன்று சேர்ந்துட்டார். திலகவதி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சரி தம்பிக்காக உயிர் வாழ்ந்தோம், மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவன் கலிப்பகையார் போரில் போய் இறந்து போயிட்டார், நம்ம மீண்டும் இன்னொருத்தர் திருமணம் செஞ்சுக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு நெறி, அதாவது கணவனாக மனசில் நினச்சாச்சு, வேறொருவனை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, திருவதிகையில் போய் ஒரு தவச்சாலை அமைத்து அந்த தவச்சாலையில் இருந்து புலவார பணி செஞ்சாங்க, மலர் தொண்டு செஞ்சாங்க, கோயிலை கூட்டுனாங்க, மெழுகுனாங்க. இந்த பணியெல்லாம் அம்மா செஞ்சாங்க, திலகவதி அம்மா செஞ்சாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவங்களுக்கும் வயசாகி போயிடுச்சு, ஒரு 60-70 வயசுக்கு மேலே ஆகிட்டாங்க. சரி நமக்கு பின்னாடி இந்த தொண்டெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு தம்பி ஒருத்தன் இருந்தான், அவன் இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல, அந்த சமண சமயத்தில் போய் இருக்கிறான். சாமி அவன் எப்படியாவது இந்த சமயத்துக்கு வந்தான்னா எனக்கு பின்னாடி உங்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு எங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் ஆகுமே என்று சொல்லி வருத்தப்பட்டாங்களாம். சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சாங்க. தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டுவினை பரசமய குழி நின்றும் எடுத்தால வேண்டுமென பலமுறையும் விண்ணப்பம் வைத்தார் அப்படின்னார். தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது அப்படியே பெருமானை வணங்கி என்னை ஈண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை, எனக்கு பின்னாடி பிறந்தவனை அந்த பரசமய குழி என்று சொல்லக்கூடிய சமண சமயத்திலிருந்து கொஞ்சம் மேலே கொண்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல சாமின்னு ஒரு நாள் இல்லை பல நாள் விண்ணப்பம் செஞ்சாங்களாம். ஒரு நாள் பெருமான் என்ன செஞ்சாராம், கனவுல தோன்றி உன்னுடைய மனக்கவலை ஒளினி உன் பின்னே வந்தவனை சூளைமெடுத்து ஆட்கொள்வோம். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, முன்னமே எனையடைய தவமுயன்றான் என்று சொல்லி ஏற்கனவே கைலாயத்தில் தவம் செஞ்சுட்டு இருந்தவன் தான். உன்னுடைய மனக்கவலையெல்லாம் நீ விடு, அவனை சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளும் என்று சொல்லி அதே மாதிரி சூளை நோய் வந்தது.
அதற்கு பிறகு இரவோடு இரவாக அவர்கள் அங்கே ஒரு ஆள் அனுப்புனார். அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் தம்பி சூளை நோயோடு அவதிப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா திலகவதி அம்மா என்ன சொல்லுச்சுன்னா, சமணர்கள் சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய சமணர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன், போய் அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள். தம்பியாக இருந்த என்ன, யாராக இருந்த என்ன, சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய சிவபெருமானை பழித்து பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. சைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் போகக்கூடாது. நம்ம எப்படி இருந்தாலும் சரி, அவன் என்னமோ பேசிட்டு போகிறான் அப்படின்ட்டு வாய் எழுதிட்டுலாம் அங்கே போய் நின்றுக்கூடாது. ஒன்றும் தட்டி கேட்கணும். தட்டி கேட்க தைரியம் இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடணும். நம்ம அங்கே நின்றுட்டுருக்கூடாது. சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அம்மா சொல்லிட்டாங்க, நன்றறிய அமன் பள்ளி நன்னுகளேன் எனும் வார்த்தை சென்றவனுக்கு உரைமின் அப்படின்னா கண்டிப்பாக சொன்னாங்க. அதாவது நன்றறிய அமன் பள்ளி நன்னுகளேன் எனும் வார்த்தை சென்றவனுக்கு உரைமின் அப்படின்னாங்க. அவன் போனான், வந்தான், சமையல்காரன் தான் வந்தான், ஊட்டுவான் தனை விட்டார்னார். சமையல்காரன் போய் மீண்டு அப்பர் சாமிகிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னார், அக்கா வரமாட்டேன்ட்டாங்கன்னு. சரி, இரவோடு இரவாக வெள்ளை புடவையை சாத்தி கொண்டு யாருக்கும் தெரியாமல் அப்படியே இரவோடு இரவாக வந்து சேர்ந்தார் திருவதிக்கு. வந்த உடனே அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, திருவைந்தலத்தை சொல்லி அப்படி திருநீரை பூசி விட்டாங்க. திருநீரை பூசி விட்டு அப்படி உடம்பு பூரா திருநீர் பூசிட்டாராம். உடனே சரி, ஒரு 40-50 வருஷம் கழித்து தம்பி வந்திருக்கிறான், வயிற்று வலியோடு வந்திருக்கிறான், ஏதாவது அவனுக்கு செய்யணும்னெல்லாம் அம்மா நினைக்கல. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பக்கெட் தோண்டி எடுத்து கொடுத்தாங்க, ஒரு விளக்குமாத்தை எடுத்து கொடுத்தாங்க. போய் வேலை செய்வோம். என்ன சொன்னாங்க, பற்றறுப்பார் அமைப்பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்னார். வயிற்று வலியோடவே வேலை செஞ்சார், வயிற்று வலியோட உழவார பணி செய்தார். அப்படி வயிற்று வலியோட உழவார பணி செய்து கொண்டு தான் கூற்றாயினவாறு திருப்பதிகத்தை பாடினார். அந்த பதிகம் பாடி முடிக்கின்ற பொழுது வயிற்று வலி சரியாயிடுச்சு. அப்போ தான் அவருக்கு திருநாவுக்கரசுன்னு பெயர். அது வரைக்கும் அவருக்கு மருள் நீக்கியார். இப்படி ஆட்கொண்ட பதி தான் அந்த திருப்பதிகை. இப்போ அப்பர் சாமிகள் சமணத்தில் இருந்து வந்து திலகவதி அம்மா திருநீர் கொடுத்து அது எப்படி வாங்கினார் அப்படின்னா சொல்கிறார், திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேத்தனர். அப்படியே அம்மா திருநீர் கொடுத்தாங்களாம். திருக்கையிலை குன்றுடையான் திருநீர் அஞ்செழுத்தை ஓதி கொடுத்தார்னார். சும்மா நம்ம திருநீர் கொடுக்கக்கூடாது. யாராச்சும் திருநீர் கொடுக்குற பொழுது சிவாய நமச்சிவாய சொல்லித்தான் திருநீர் கொடுக்கணும். வாங்குறவங்களும் அதே மாதிரி வாங்கித்தான் பூசிக்கணுங்க. சொல்கிறார், குன்றுடையான் திருநீர் திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேத்த. அப்படியே பணிந்து வாங்கி உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு உழவார பணி செய்தார். அப்படிப்பட்ட திருத்தலத்துக்கு நம்ம போகலாமா? அப்பர் சாமி கைநோக அந்த திருப்பணி செய்த அந்த இடத்துக்கு நான் போகலாமா என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் எத்தனை நாள் கழித்து வராரு தெரியுங்களா? ஒரு 150 வருஷம் கழித்து வராரு. அவர் 7ஆம் நூற்றாண்டு, இவர் 9ஆம் நூற்றாண்டு. ஒரு 150-200 வருஷம் கழித்து வர்றவர் திருவதிக்குள்ளே போகிறதில்ல. எங்கே தங்குறாரு? சித்தவட மடத்தில் தங்குறார். இதுதான் அவர் மீது வைத்திருந்த ஒரு அன்புங்க. அதே மாதிரி பின்னாடி ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த சீர்காழிக்குள்ளேயும் போக மாட்டார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிங்க. இதெல்லாம் நம்ம நல்லா விரிவாக சிந்திக்கணும். அதாவது பெரிய புராணம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பெரியவங்களை நம்ம எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆமாம், அப்பர் சாமிகள் அவதரித்த அந்த பதிக்குள்ளே 150 வருஷம் கழித்து அப்பர் சாமிகளை ஆட்கொண்ட அந்த திருவதிக்குள்ளே சுந்தரர் வரமாட்டேங்கிறார். அந்த திருவதிகையில் இருக்கக்கூடிய சித்தவட மடத்தில் தான் தங்கியிருக்கார். இப்போ நாங்கள் யாத்திரை போன பொழுது அந்த சித்தவட மடத்துக்கு போயிருந்தோம். ஆமாம், சித்தவட மடத்துக்கு போயிருந்தோம், திருவதிகை போயிருந்தோம், திரு ஆமூர், அப்புறம் சுந்தரருக்கு திருமணம் தடுத்தாட்கொண்ட இந்த திருமணப்புத்தூர் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இது இப்படி அந்த சித்தவட மடத்துக்கு போகிறார். அதான் இந்த திருப்பாட்டில் சொல்கிறாருங்க. மலை வளர் சந்தகில் வேலி மரல் வரப்பி மணி கொலைக்கும் மலை தருதன் புனல் வெண்ணை ஆறு கடந்து ஏறியபின் நிலவு வசும் புறவினிடம் தேரிரவி மேல்கடலில் செலவனையும் பொழுதனைய திருவதிகை புறத்தணைந்தார். இப்போ மாலை பொழுதில் சென்று திருவதிகை சென்று சேர்றாரு நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள். அதான் சொல்கிறாருங்க, மணி கொளித்தல் அப்படின்னார். அதன் செல்வ பெருக்க மலையிலே வரும் அந்த சந்தன மகிழ் என்று சொல்லக்கூடிய மரங்களையெல்லாம் அடித்து கொண்டு மயில் பீழிகளையெல்லாம் அடித்து கொண்டு வரக்கூடிய அந்த ஆற்றினுடைய அந்த கரையிலே பெண்ணை ஆற்றினுடைய அந்த கரையிலே சென்று சேர்கிறார். அப்படி சேர்கின்ற பொழுது நீரின் பெருக்கையும் குறிக்கும் இதனால் அதன் பிறப்பிட சிறப்பும் புகுமிடத்திற்கு தரும் பயனும் கூறினார் என்று சொல்கிறாருங்க. பெண்ணை என்று சொல்கிறார். இவ்வாறு
இந்த இனி இவ்வாறு திருவெண்ணைநல்லூரிலும் துறையூரிலும் பெற்ற பெருவெள்ள அருட்செல்வ தவநெறிய நம்பிகளும் இனி தாம் புகும் திசைகள் எங்கும் பரப்பிச் செல்வார் என்று உள்ளுரையும் குறிப்பும் காண்க என்று சொல்லி இதுவரைக்கும் பெருமானிடத்தில் பெற்ற அந்த அருட்செல்வத்தை எல்லாம் அருட்செல்வ தவநெறியை எல்லாத்துக்கும் பதிகம் மூலமாக நம்பிகள் கொடுக்க போகிறார் என்று சொல்கிறார். திருவிசைப்பாவில் வாய்போல் சிவந்தளர்ந்த முருக்கம்பூவின் வேண்டுதலுக்கு இறங்கி மாந்தலில் தீமேனியனாகிய சிவம்போல் அலர்ந்து காட்டும் காட்சியுடைய திருத்தில்லை என்று 12 அடிகளில் சொல்லிய வர்ணனை நாயினேன் தலைவர் துணைவே என்று சொல்கிறாருங்க. அது கடந்து ஏறியவன் பெண்ணையாற்றினுடைய வரகரையை நின்று போந்து கடந்து தென்கரை ஏறிய பிறகு அங்கே போகிறாரு. ஆறு தான் புகுமிடத்துக்கே உதவும் இவரோ எல்லா உலகம் உய்யச் செய்தார் என்று சொல்லி ஆறு எங்கே போகுதோ அந்த ஊர் நல்லா செழிப்பாக இருக்கு இல்லையா. ஆனால் இவர் சென்ற இடமெல்லாம் இவர் இந்த உலகத்துக்கே உய்வடைய செய்தார் என்று சொல்லி நம்பிக்கையில் அதோட ஒன்றித்து சொல்கிறாரு. நிலவு பசும் புறவி நெடுந்தேர் இரவி நாள்களினாலே உலகு நிலவுவதற்கு காரணமாக 7 குதிரை பூண்ட அந்த பெருந்தேர் மீது வரும் ஞாயிறு என்று சொல்லி ஞாயிற்றினது ஒளியும் வெப்பமும் கதிர்களுமே அந்த பகலை பாகுபாடு செய்து உயிர்களை வளர்ப்பதோடு உலகங்களை காலதத்துவத்திலே செல்ல வைப்பது என்று சொல்லி உலகு நிலவுவதற்கு ஏதுவாக இரவி என்று சொல்கிறாருங்க. ஆமாம், சூரியனது தேர்க்குதிரைகள் 7 என்பது மரபு. அவை முறையே நீளம் முதல் சிவப்பிருதையாக இருக்கக்கூடிய அந்த 7 நிறங்களை அந்த புறவிகளாக குதிரையாக சொல்லுவது ஒரு மரபு என்று சொல்லி சொல்கிறாருங்க. இரவி மேல் கடலில் சில அணையும் பொழுது அப்படின்னா அதாவது மாலை காலத்தை அப்படி சொல்கிறாருங்க. மாலை காலத்தை வர்ணனையோடு சொல்கிறாருங்க. அணைதல் என்ற சொல் சேக்கிழார் சாமிகளின் அழகிய அரிய சொல்லாட்சிகளில் ஒன்று என்று சொல்லி சொல்கிறாருங்க. நிறைய இடங்களில் இந்த மாதிரி இயற்கையை சொல்லுவாருங்க. அணைதல் அப்படிங்கிறது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இரவி மேல் கடலில் சில அணையும் போது என்று சொல்லி சொல்கிறாருங்க. அணைந்தருளும் அவ்வேளை அமுது செய்யும் பொழுதாகன்னு சொல்லி சுந்தரருடைய வரலாற்றில் சொல்கிறாரு. அதே மாதிரி பல இடங்களில் அது சொல்லப்பட்டிருக்கு. இரவி மேல் கடலில் சில அணையும் பொழுது என்று சொல்லி சொல்கிறாருங்க. கருவி பெயர் கொண்டது என்று சொல்கிறார். இந்த அளவுக்கு அடுத்த திருப்பாட்டு தான் நமக்கு அப்பர் சாமிகள் அந்த உழவாரப் பணி செய்த அந்த திருப்பதியை அங்கு சென்று காலால் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த மடத்தில் தங்குறார். அதாவது அப்பர் சாமிகளை பற்றி பெரிய புராணத்தில் வரக்கூடிய முதல் இடம் இந்த இடம்தாங்க. தடுத்தாட்கொண்ட புராணத்தில் தான் முதல்ல அப்பர் சாமிகளை பற்றி வருது. அதற்கு பிறகு அவருடைய புராணத்தில் வரும். இப்போ அப்பர் சாமிகளை பற்றி வரக்கூடிய முதல் இடமே இந்த இடம்தான். அவர் உள்ளே போகிறதில்ல, சித்தவட மடத்தில் தங்குறாரு. சித்தவட மடத்தில் தங்குகின்ற பொழுது இவர் உள்ளே வரலை. ஏன்னா அப்பர் சாமிகளுடைய திருவடிகளை வணங்கி இவர் உள்ளே வரலை. அதனால் சாமி என்ன பண்ணாராம், இவர் இருக்கிற இடத்துக்கு சாமி வந்துட்டார் பாருங்கள். இவர் உள்ளே போகாதனால இவர் இருக்கிற இடத்துக்கு சாமி வந்துட்டார். சாமி இப்போ என்ன செய்ய போகிறாரு, அவருக்கு திருவடி தீட்சை கொடுக்க போகிறார். அவன் அப்படியே சித்தப்பட மடத்தில் படுத்திருக்கிறாரு. திருவதிகை பெருமானுடைய திருவடியவே மனசில் நினச்சிட்டு இருந்தார். போக முடியும். எப்பொழுதும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா கூட நமக்கு அந்த அதோட முடிஞ்சு போயிடும். போகாத விட்டோம்னு வச்சுக்கலாம், அடடா போகாத விட்டோமே போயிருந்தால் பார்த்துருக்கலாமே, சாமியை பார்த்துருக்கலாம், அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கும். அது மாதிரி அப்பர் சாமிகள் அந்த சித்தவட மடத்தில் படுத்திருக்கிறாரு. அந்த அதிகை பெருமானுடைய திருவடியவே மனசில் நினச்சிட்டு இருந்தாராம். அதே மாதிரி சாமியும் ஒரு வயோதிகர் கோலத்தில் ஒரு அந்தணராக அவர் தலை மேலே காலை வச்சு படுக்க போகிறார். அதுதான் நம்ம அடுத்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். அருமையான பகுதி இது. அடுத்த வாரம் முழுக்க நாம் சித்தவட மடத்தில் நிகழ்ந்த நிகழ்வை நம்ம சிந்தித்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நம்ம இன்று நிறைவு செய்தோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் இடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம்.